कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे मुखं करोति वाचालं पंगुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीननारायणं परमानन्दमाधवं श्रीचैतन्यम् ईश्वरं नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेषशून्यवादी पाश्चात्य देशधारिणे नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामने गौरसे नमः पंचतत्वात्मकं कृष्ण भक्त रूप सर्वकं भक्तावतारं भक्तायकं नमामि भक्तशक्तिकम् आनंदलीलामय विग्रहाय हेमावतीर्थ सुंदराय तस्मै महाप्रेम रसप्रदाय चैतन्य चंद्राय नमः चैतन्य चंद्राय नमः चैतन्य चंद्राय नमो नमस्ते नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वती व्यासं ततो जयमुदीरये नस्तप्राये भद्रेषु नित्यं भागवतं सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय हरे कृष्णा So நீங்க ஸ்ரீமத் பாகவதம் first canto chapter 7 ஏழாவது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்துக்கு மேல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த அத்தியாயம் இது பெரும்பாலும் இந்த அஸ்வத்தாமனோட கதை தான் இங்க வரும். ஸோ அதனால இந்த அத்தியாயத்தை நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோமா, அடுத்த வாரம் நம்ம 8வது அத்தியாயத்துக்கு போகலாம். குந்தியோடைய பரீட்சித் எப்படி காப்பாற்றப்படுறார், குந்தியோடைய பிரார்த்தனை எல்லாம் 8வது அத்தியாயத்துக்கு வரும். ஸோ இன்னைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த அத்தியாயத்தை முடிக்க வேண்டும். இது ரொம்ப ஒரு லைட்டான ஒரு அத்தியாயம் தான். இது ரொம்ப பெரிய நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் கதை போல தான் இது அத்தியாயம் போகும். ஓகே, ஸோ நம்ம போன வாரம் நம்ம அதாவது முன்னாடி கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, முதல் 7 ஸ்லோகங்கள்ல 7வது அத்தியாயத்துல முதல்ல வியாசர் அவர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் எப்படி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாருனாக்கா, நாரத முனிவர் அவருக்கு எப்படி சொல்கிறாரோ அதன் பிரகாரம் அவர் தியானம் பண்றாரு. அப்போ அங்க ஒரு முக்கியமா நம்ம பார்க்கிறோம் பக்தி யோகா. பக்தி யோகேன மனசி 4வது ஸ்லோகத்துல அவங்க சொல்றாரு, லிங்கிங் இட் இன் டிவோஷனல் சர்வீஸ். பக்தி யோகா, அந்த பக்தி யோகா மூலியமா அந்த தியானத்தை அவர் மேற்கொள்றார் என்று 4வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். 5வது ஸ்லோகம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதோடைய தொடர்ச்சியா அங்க இந்த உலகத்துல பகவான் சக்திகள் பல சக்திகள் இருக்கு. ஒண்ணு இந்த ஜீவராசிகள் பகவானை சார்ந்தது, இன்னொன்று இந்த மாயா சக்தி, பகவானுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி. அப்ப என்னன்னாக்கா, இப்ப இவர் இந்த ஜீவராசிகளுடைய நல்நிலைமைக்காக ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் அவருடைய கட்டளை நாரத முனிவர் கொடுக்குறார். அது எப்படி செய்ய முடியும் என்பதுதான் அவர் யோசிக்கும் பொழுது அவங்க பார்க்கிறாரு, இந்த ஜீவராசிகள் அவர்கள் தூய்மையானவர்களாக இருந்தாலும் இந்த மாயா சக்தியினால அவங்க கலங்கப்படுகிறார்கள். இதுதான் நம்ம 5, 6 இதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன வகுப்புல. அப்போ இந்த மாயா சக்தியோடைய துன்பத்திலிருந்து வெளிவரணும்னா அவங்க இந்த பக்தி யோகத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி கடைபிடிச்சாதான் நம்ம அவங்க கிருஷ்ணர் கூட தொடர்பு வைக்க முடியும் என்று நம்ம பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி பக்தி யோகம் பயிற்சி பண்ணி கிருஷ்ணருடன் தொடர்பு பட்டும் பொழுது அவங்க அந்த ஜீவராசி
இந்த இந்த துன்பத்தால் வந்து அவர்கள் பாதிப்பதில்லை. இதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். கடைசியா வந்து 7வது ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் சோக மோக பய சோகா என்று வந்து வார்த்தைகள் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. என்னன்னாக்கா, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம வந்து கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து சோகா மோகா பயா, லெமெண்டேஷன், இல்யூஷன், ஃபியர்ஃபுல்னஸ் ப்ரோபா சொல்றாரு, இதெல்லாம் வந்து தானாகவே விலகிவிடும் என்று அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னாக்கா நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்கணும்ன்றது வந்து முதல் 7 ஸ்லோகம். இப்போ வந்து 4வது அத்தியாயத்துல சௌனகாத ரிஷிகள் வந்து சுதகோஸ்வாமி கிட்ட மீண்டும் வந்து 4-5 முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க. அது ஒண்ணு என்னன்னாக்கா, ஸ்ரீமத் பாகவதத்துடைய வரலாறு, வியாசதேவருக்கு எப்படி அந்த இன்ஸ்பிரேஷன் அது எழுதுவதற்கு அந்த ஊண்டுகோல் எங்க இருந்து வருது, அது 2. அப்புறம் சுகதேவ கோஸ்வாமியோடைய வரலாறு, பரீட்சித் மகாராஜாவுடைய பிறப்பு, பரீட்சித் மகாராஜாவுடைய ஆக்டிவிட்டிஸ். இதுதான் அவங்க கேட்ட முக்கியமான 5 கேள்விகள் 4வது அத்தியாயத்துல. அந்த கேள்வி கேட்பதான் 4லிருந்து ஆரம்பிச்சு 5, 6, 7 ஸ்ரீமத் பாகவத்துடைய வரலாறு, ஸ்ரீமத் பாகவத்தை இந்த வியாசருக்கு வந்து யார் வந்து அந்த தூண்டுதல் கொடுக்குறா, யார் கொடுக்குறா வியாசருக்கு தூண்டுதல், ஸ்ரீமத் பாகவதற்கு நாரத முனிவர். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்தோம் முதல் 2 கேள்விக்கு. இப்ப யாரோட கதை வரணும்னாக்க பார்க்க போனா சுகதேவ கோஸ்வாமியோடைய கேள்விக்கான பதில் தான் இந்த 3-4 ஸ்லோகங்கள் தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து 4வது பரீட்சித்துடைய பிறப்பு, 4வது கேள்வி. 5வது இன்னும் ரொம்ப நாள் போவோம், இன்னொரு சாப்டர்ஸ்ல போவோம். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து 8வது ஸ்லோகம். ஓகே, இங்க வந்து அவர் சொல்றாரு, அப்புறம் டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் மொழிபெயர்ப்பு கொள்ளுரை ஆரவிந்த பக்தேஸ்வர பிரபாதிக்கு மாமுனிவரான வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்து அதிலுள்ள பிழைகளை திருத்திய பின் ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் ஈடுபட்டிருந்த அவரது சொந்த மகனான ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமிக்கு அதை கற்பித்தார். அப்ப வியாசர் வந்து பாகவதம் வந்து மக்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டாரு, அதுக்கு தீர்வு என்னது பாகவதம். அதை நம்ம 7ல பார்த்துட்டோம். அப்ப அந்த ஞானத்தை என்ன பண்றாரு அவருடைய மகன் சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தோடைய உரையில தான் பிரபு சொல்றாரு, ஸ்ரீமத் பாகவதம் இஸ் த நேச்சுரல் கமெண்டேஷன் ஆன் பிரம்மசூத்ரான்னு சொல்றாரு. பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீமத் பாகவதம் தான் இயல்பான ஒரு வியாக்கியானம் என்று பிரபு சொல்றாரு. அப்போ விஸ்வ சக்கர தாக்கூர் வந்து ஒரு சில குறிப்புகளை சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, இந்த உலகத்துல ஒரு அப்பா ஏதாச்சும் ஒரு இன்பத்தை அனுபவிச்சுட்டாருனாக்கா அந்த இன்பத்தை வந்து அவருடைய பையனை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவாரு. அப்போ அந்த வழியில வரும் பொழுது வியாசர் என்ன பண்றாரு, இந்த பக்தி நாரதர் சொன்ன பக்தியை அவர் வந்து பின்பற்றதுனால அவர் வந்து பிரேமம் வருது. அந்தையே வந்து திருப்பியும் சுகதேவ கோஸ்வாமி சொல்லி கொடுக்கிறார் என்று ஆச்சாரியர் வந்து விளக்குறாரு. அப்போ இதுலதான் வந்து நம்ம பார்க்கிறோம், இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுகிறதுனாக்கா, ஏற்கனவே எழுதின ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து அவர் வந்து ரிவைசிங், திருப்பியும் வந்து அவர் வந்து அதை வந்து பின்தொடர்க்கிறார் என்று வந்து அங்க வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகே, இதுதான் வந்து அதனுடைய நிலை. ஓகே, இப்ப நம்ம 9வது ஸ்லோகம். சௌனக உவாச சவை நிவృత్తి நிரதः सर्वत्रोपेक्षको मुनिः कश्यप वा वृत्तिम् एतां चिन्वा वृत्तिम् एताम् आत्मरामा समाभ्यसात्.
ஸ்ரீ சௌனகர் சூத கோஸ்வாமியிடம் விளங்கினார். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே தன்னுணர்வு பாதையில் ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் சுய திருப்தி கொண்டவராக இருந்த அவர் ஏன் இத்தகைய ஒரு பரந்த நூலை கற்பதெனும் சிரமத்தை மேற்கொண்டார்? இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா பௌதிக உலகத்துல நீங்க ஆக உயர்ந்த கல்வி படிச்சிட்டீங்கன்னா திருப்பி இன்னொரு கல்வி நீங்க படிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்க மாட்டாங்க பெரும்பாலும். என்ன எல்லாம் படிச்சுட்டேன்னு. இப்ப இங்க என்ன கேட்கிறாங்கன்னா, சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே வந்து ஆத்மராமா, அதை வர ஸ்லோகங்களை பார்க்கணும். அதாவது வந்து அவர் வந்து சுயேட்சையாக அவரே திருப்தி அடையக்கூடியவர். அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற விருப்பு வெறுப்பு இன்ப துன்பத்துல பங்கேற்றமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சுகதேவ கோஸ்வாமிக்கு வியாசர் ஏன் வந்து இதை சொல்லிக் கொடுக்குறாரு, அவரும் ஏன் இதை வந்து கத்துக்கிட்டாரு, அதுதான் வந்து கேட்குறாங்க. why did he take trouble? ஏன் அந்த கஷ்டத்தை எடுத்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பழகிறதுக்கு சுகதேவ கோஸ்வாமி பிரயத்தனப்படுறார் என்று வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து வர ஸ்லோகத்துல வந்து நம்ம வந்து அதோடைய பதில் பார்க்கலாம். பிரபா சொல்றாரு அந்த ரிப்போர்ட்ல, சுகதேவ கோஸ்வாமி has already attained the stage and still he was attracted to go the trouble of studying Bhagavatam. பாருங்க, சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே தன் உணர்வை பெற்றவர். அவர் வந்து இந்த பாகவதை கத்துக்கிறதுக்கு விருப்பப்படுறார். பிரபா சொல்றாரு, this means Bhagavatam is a postgraduate study even for the Atma Ramas சொல்றாரு. அப்ப பாகவதம் என்பது வந்து உயர்நிலையை அடைந்த நபர்களுக்கு கூட அது வந்து ஒரு உயர்ந்த ஒரு படிப்பு என்று பிரபா சொல்றாரு. இதான் வந்து 7வது 8வது ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். ஓகே, அப்ப இதுதான் அவங்க கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னாக்கா, சுகதேவ கோஸ்வாமிக்கு வியாசர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஏன் வந்து சுகதேவ கோஸ்வாமி கத்துக்கிறார், ஏன் அந்த சிரமத்தை எடுக்கிறார்? இப்ப 10வது ஸ்லோகத்துல இருந்து 12, 13 நினைக்கிறேன் சுத கோஸ்வாமி இது பதில் சொல்லுவாரு. ஓகே, அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து எத்தனாவது ஸ்லோகத்துல இருக்கோம்? 10வது ஸ்லோகம். சூத உவாச்ச ஆத்மராமஸ்ச முனயோ நிர்கிரந்தா அபி உருக்ரமே குர்வந்தி அஹைதுகிம் பக்திம் இதம் பூதா குணோ ஹரி. சுத கோஸ்வாமி கூறினார், எல்லா வகையான ஆத்மாராமர்களும் ஆன்மீக ஆத்மாவில் இன்பம் காண்பவர்கள். முக்கியமாக தன்னுணர்வு பாதையில் நிலை பெற்றவர்கள். எல்லா வகையான பௌதீக பந்தத்திலிருந்தும் விடுபட்டிருந்த போதிலும் பரமபுருஷ பகவானுக்கு கலப்பமற்ற தூய பக்தி தொண்டை செய்ய விரும்புகிறார்கள். அதாவது பகவான் உன்னதமான குணங்களை பெற்றிருப்பதாலே அவர் முக்தி பெற்ற ஆத்மாக்களும் உட்பட அனைவரையும் கவர்ந்திருக்கிறார் என்பதை இதன் குறிப்பு. இது வந்து ரொம்ப விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து ரொம்ப 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 முக்கியமான உரைகள் எடுக்கிறாரு. எஸ்பெஷலி சைத்தன்ய சரிதாமிரத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க அந்த உரைகள்ல பார்த்தோம்னா. சைத்தன்ய மகாபிரபுவே வந்து இதற்கான மேற்கோளை வந்து சைத்தன்ய மகாபிரபுவே சொல்லுவாரு அந்த சனாதன கோஸ்வாமி கிட்ட. அந்த மேற்கோளை வந்து எடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இந்த 10வது ஸ்லோகம். ஓகே, இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன இப்ப கேள்வி, சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே வந்து தன் உணர்வை பெற்றவர். அவர் ஏன் ஸ்ரீமத் பாகவதத்தை சிரமப்பட்டு படிக்க வேண்டும்? ரைட் தானே, நியாயமான கேள்வி. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து ஆத்மராமான நிலையில இருக்கிறாரு. அப்ப இங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? முதல்ல ஆத்மராமான நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மராமனாக்கா அவங்க வந்து இந்த தன்னுணர்வு பாதையில உயர்நிலையை அடைஞ்சவங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த பௌதிக உலகத்துல எப்படி சுகதேவ கோஸ்வாமி இருந்தாரு, அவர் உடலை மறைக்கிறது கூட அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க இந்த ஆத்மராமர்கள். அவங்களுக்கு வந்து இந்த வெறுப்பு, இன்பம், துன்பம், மகன், சொந்தக்கார கிடையாது. அவங்க அதற்கு அப்பாற்பட்டவங்க. அப்படின்னா அவங்க வாழ்க்கையோட இலக்கை அடைஞ்சிட்டாங்க. ரைட்டு தானே? இப்ப நம்ம அதுதான் கஷ்டப்பட்டு இருக்கோம்.
ஆனா அந்த வாழ்க்கையோட இலக்கை அடைஞ்ச அந்த சுகதேவ கோஸ்வாமியே பாகவதத்தை டேக்கிங் த ட்ரபிள்னு ப்ரூவா சொல்றாங்க, சிரமப்பட்டு. அதான் ஏன் அப்படின்னு நம்ம வந்து எங்க பார்க்கணும். ஏன்னா பிரபுபா சொல்றாரு, இப்போ நீங்க வந்து பால் குடிக்கிறீங்க, பால்ல வந்து எப்பவும் நம்ம கொடுக்குற உதாரணம் தான், சர்க்கரை போடாம பால் குடிக்கிறோம். ஓகே, அப்போ ஒரு நாள் சர்க்கரை போட்டு பால் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோமே, திருப்பி நீங்க சர்க்கரை போடாத பாலுக்கு போவீங்களா? போக மாட்டோம். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், வந்து சர்க்கரை போட்ட பால் தான் ஆக ருசியானது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். அப்ப கொஞ்ச நாள் அப்படியே போகும் பொழுது ஒரு பக்தர் வந்து அங்க வராரு. அந்த பக்தர் என்ன பண்றாரு, அந்த பால்ல சர்க்கரை, குங்குமப்பூ, அப்புறம் வந்து ஏலக்காவை போட்டு கொடுக்குறாரு உங்களுக்கு. நீங்க எது குடிப்பீங்க? அதுதான் குடிப்பீங்க. ஏன் ஏன் என்ன இருக்கு அதுல வந்து குங்குமப்பூவும் ஏலக்காவும் இருக்கு. அப்போ சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே தன்னுணர்வை பெற்றவர். அவர் இதை படிக்கணும்னாக்கா அதை விட உயர்ந்த விஷயம் ஒண்ணு இதுல இருக்கணும். அது பிரபுபா சொல்றார், Lord possesses transcendental quality, therefore can attract everyone. ஏன்னா பகவானுடைய கல்யாண குணங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே, நீ ஆத்மராமாவா இருக்கலாம், சாதாரண பிரஜையாக இருக்கலாம், எல்லாத்தையுமே மயக்கக்கூடிய தன்மை ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குன்னு பிரபுபா வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்றாரு. ஓகே, அப்போ இது வந்து மேற்கோள் எடுக்கிறாங்க. சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலா 24வது அத்தியாயத்துல சனாதன சிக்ஷா, சனாதன கோஸ்வாமியும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் உரையாடல், அந்த உரையாடல் வந்து மேற்கோள் எடுக்கிறாங்க. அப்ப அந்த உரையாடல்ல நீங்க நோட்ஸ் பாத்துக்கலாம். ஸ்லோகம் 316, 17, 18, 19 இந்த 4 ஸ்லோகங்கள்ல வந்து மேற்கோள் எடுக்கிறாங்க. முதல்ல வந்து இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஸ்ரீமத் பாகவதம் வந்து உயர்ந்த நூல். தன்னுணர்வு பெற்றவங்களே ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து படிக்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா அது வந்து பகவானுடைய கல்யாண குணங்கள் அது இருக்கிறதுனால அந்த கல்யாண குணங்கள் எல்லாத்தையுமே கவரக்கூடிய தன்மை இந்த கல்யாண குணங்களுக்கு இருக்கு. அது நீங்க ஆத்மராமாவும் இருக்கலாம், யாராக வேண்டாம் இருக்கலாம். ஓகே, அப்ப ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன சொல்றாரு, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நீங்கள் தான் ஸ்ரீமத் பாகவதத்தை பேசின ஆளே நீங்க தான் சொல்றாரு. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் சதுஸ்லோகி 4 ஸ்லோகம். அது யார் பேசுறா? பகவான் தான் வந்து பிரம்மர்கிட்ட பேசுறாரு. அப்ப சொல்ற ஜீவ் சனாதன சொல்றாரு, நீங்க தான் பாகவத பேசுனீங்க. பாகவதத்தையுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருமே பாகவதத்துடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளவே முடியாதுன்னு யார் சொல்றா? சனாதன கோஸ்வாமி சொல்றாரு. பாருங்க எவ்வளோ இது. நம்ம கொஞ்சம் படிச்சுட்டாலே பாகவதம், எனக்கு பாகவதம் தெரியும் பிரபுன்றோம். சனாதன சொல்றாரு, பாகவதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் சைதன்ய மகாபிரபு தவிர வேறு யாருக்குமே தெரியாதுன்னு சனாதன சொல்றாரு. அப்ப மகாபிரபு என்ன அது பதில் கொடுக்குறாரு 3 ஸ்லோகத்துல. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சைதன்ய சொல்றாரு, சனாதன கோஸ்வாமி ஏன் நீ வந்து என்ன புகழ்ற? நீ என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஸ்ரீமத் பாகவதம் என்பது வந்து ஒரு உன்னதமான பூர்ணமான ஒரு நூல். இதுதான் நீ வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர என்ன பத்தி கிடையாது மாமா சொல்லிட்டு அடுத்த 2 ஸ்லோகத்தை சொல்றாரு, ரொம்ப முக்கியம். இது பாருங்க, சைதன்ய மகாபிரபுவே பாகவதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றாரு. நம்ம வேற நம்ம சம்பிரதாயத்தோடைய தூணே அவர் தான், கிருஷ்ணரே. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ண நகே அந்யா, கிருஷ்ண சொல்றாரு இல்லையா, கிருஷ்ணரே ராதா கிருஷ்ண நகே அந்யா, வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, சிதம்பரம் சொல்றாரு, அந்த ரொம்ப அழகா இருக்கும், நீங்க படிச்சீங்கன்னா பார்க்கலாம். அப்புறம் அங்க சொல்றாரு, ஸ்ரீமத் பாகவதம் இஸ் as great as கிருஷ்ணான்னு சொல்றாரு. நம்ம பாகவதம் என்பது வந்து கிருஷ்ணரை போல சிறந்ததுன்னு சொல்றாரு. திஸ் இஸ் ஃப்ரம் சைதன்ய சரிதாமிர்தா. ஓகே, now நம்ம படிக்கிறது எத்தனை ஸ்லோகம்? 10வது ஸ்லோகம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டோ
சாப்டர் 7 பிரபு, டெக்ஸ்ட் 10. ஓகேயா? அப்ப இங்க என்ன நடக்குதுனாக்கா சுகதேவ கோஸ்வாமி பத்தி பேசுறாங்க. இப்ப அதான் நம்ம வந்து பாக்குறோம். இப்ப கேள்வி என்னன்னாக்கா, சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே உயர்நிலை அடைந்த சுகதேவ கோஸ்வாமி ஏன் பாகவதத்தை சிரமப்பட்டு படிக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது அது பிரபு என்ன சொல்றாருனாக்கா, ஏன்னா அந்த ஸ்ரீமத் பாகவத்துல பகவானுடைய கல்யாண குணங்கள் வந்து எல்லாத்தையுமே கஜேந்திரனையும் மயக்கும், அசுரனையும் மயக்கும், பிரகலாத் மகாராஜும் மயக்கினுச்சு. அது வந்து அதனுடைய பகவானுடைய புகழ். அப்ப அவங்க சொல்றாரு, சிதம்பரம் சொல்றாரு, ஸ்ரீமத் பாகவதம் இஸ் as great as Krishna, supreme lord and shelter of everything சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவதம் எப்படி கிருஷ்ணர் தான் வந்து பூரணமோ எல்லாத்துக்கும் அடைக்கலமோ அதே போல ஸ்ரீமத் பாகவதம் சொல்றாரு. சொல்றாரு, in each and every verse of Srimad Bhagavatam, in each and every syllable there are various meanings சொல்றாரு. ஒரு வார்த்தைக்கும் பல வகையான அர்த்தங்கள். யார் சொல்றாங்க? நீங்க பார்க்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். அதான் சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, பகவானே பாகவத்தை புகழ்றாரு. வேற எந்த சாஸ்திரத்தையும் நம்ம இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி பார்க்கறது ரொம்ப குறைவு. அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு, Bhagavatam is given in question and answer. The conclusion is established. By hearing Srimad Bhagavatam question answers, one is highly astonished. இந்த பாகவதத்தை கேட்கறதுனால நம்ம வந்து உயர் சிந்தனைக்கு போக முடியும் என்று சொல்றாரு. அப்போ அந்த பிரபுபாட் இந்த 10வது ஸ்லோகத்துக்கு பிற்பாட்ல சொல்றாரு, unalloyed devotion means service to. இதுதான் நம்ம முயற்சி பண்ணணும். இதுதான் நம்ம முயற்சி பண்ணணும். என்ன பிரபு சொல்றாரு, unalloyed devotion means service to the Lord without desire for the above mentioned personal benefit. ரொம்ப சொல்றாரு, உண்மையா பகவானை பக்தி செய்யணும்னாக்கா நம்மளுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பூரணமான unalloyed devotion வந்து பிரபா சொல்றாரு. When unalloyed practice of சாதனா பக்தி is mature, இது சாதன பக்தி நம்ம பின்பற்றதுனால அது முதிர்ச்சி அடையும் பொழுது நம்ம வந்து இதுல படிப்படியா முன்னேற முடியும் என்று சொல்றாரு. ஆனால் ரொம்ப சொல்றாரு, சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே வந்து உயர்நிலை அடைந்தவர். அவர் வந்து இருந்தாலும் பகவானுடைய லீலைகளை கேட்கறதுக்கு அவருக்கு ஆசை. ஏன்னா எப்படி அந்த குங்குமப்பூவும் ஏலக்காவும் போட்டா அந்த பால் உங்களுக்கு அதே பால் தான் பிரபு, அதே பால் தான். அந்த இன்கிரீடியன்ட் சேர்த்தனால ருசி வேறையாச்சு. சுகதேவ கோஸ்வாமி தன் உணர்வை பெற்றவர். அதுல போய் இப்ப கிருஷ்ணரை அங்க சேர்க்கும் பொழுது என்ன ஆகுது, அவரே வந்து கவர்றது ஸ்ரீமத் பாகவதம். இதுதான் சொல்றது. அப்ப இது வந்து விஷ்ணு சக்கரத்தாக்கு ரொம்ப அருமையான கருத்துக்களை வந்து சொல்றாரு. ஒரு 2 கருத்துக்களை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இங்க வந்து அவர் வந்து சில கேள்விகள் கேட்கிறாரு. பாகவதம் பக்தியை பத்தி இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம், மற்ற சாஸ்திரங்களை படித்து கறந்தவர்களை வந்து அது வந்து விடுவிக்க முடியுமா? ஒண்ணு. 2வது கேள்வி கேட்கிறாரு, பக்தி வந்து ஏற்கனவே உயர்நிலையில இருக்கிறவங்களுக்கு பக்தி வந்து காப்பாற்ற முடியுமா? 2வது, பகவான் can a work discussing a server and the served. அப்ப பகவான் அவருடைய சேவகனை பத்தி பேசுவதனால ஏற்கனவே எந்த வகையான சுயநலம் இல்லாமல் இருக்கக்கூடிய சுகதேவ கோஸ்வாமியை போல இருக்கக்கூடியவர்கள் என்ன லாபம்? 4வது கேட்கிறாரு, பக்தியுடைய அறநெறிகள் இந்த பாகவதத்துல சொன்னாப்புல இந்த மாதிரி சுகதேவ கோஸ்வாமியோடைய நிலையில இருக்கிறவங்க வந்து அதனால என்ன லாபம் அடைவாங்களா? ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து சட்டத்திட்டத்தை எல்லாம் கடந்து அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இது கேட்கிறாரு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஒன்னொன்னா வந்து விஷ்ணு சக்கர டாக்கர் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டே வராரு. வர ஸ்லோகத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அப்ப அவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் இந்த 4 பாயிண்டையும் வந்து போக்குறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான். என்ன சொல்றாருனாக்கா, love has such attractive quality சொல்றாரு.
கிருஷ்ணருக்கு வந்து கவரக்கூடிய தன்மை இருக்கு வந்து அவர் அங்க சொல்றாரு. அப்போ சொல்றாரு, வியாசர் வந்து சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து கருணையை கொடுத்து என்ன பண்றாரு, இவனும் கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களை உணரட்டும் என்று வியாசர் என்ன பண்றாரு, சுகதேவ கோஸ்வாமிக்கு கருணையை கொடுக்கிறாரு வந்து ஆச்சாரியர் சொல்றாரு. அப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதம் புரிஞ்சுக்கணும்னாக்கா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆச்சாரியன், பக்தன், ஸ்தாபக ஆச்சாரியனுடைய கருணை. அது இல்லைன்னா புரியாது, பாகவதம் புரியாது. நீங்க பாகவதம் படிக்கலாம், உள்ளுக்கு பூந்து புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஸ்லோகத்துக்கு சரிமா என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தைக்கு பெரிய பெரிய பல அர்த்தங்களுக்கு சொல்றாரு. அப்ப நம்ம அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அது புரிஞ்சுக்க அவசியமா பிரபு? அவசியம் இல்லை பிரபு. சான் ஹரே கிருஷ்ணா அண்ட் பி ஹேப்பி, அதை நம்ம தவிர்க்கல. ஆனா பக்தியில நீங்க வந்து முன்னேற இந்த நெளிவு சுழிவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து புரிய வரும். அது எப்படி நடக்கும்? ஆச்சாரியனுடைய கருணை, சாதுவுடைய கருணை, இது இருந்தாதான் வந்து அது நடக்கும். அவர் சொல்றாரு, the Lord or the devotees may give, பாருங்க முக்கியமான பாயிண்ட், the Lord or the devotees may give mercy to some other Atmaramas in same way. Having attained that qualification for realizing the Lord's quality, other Atmaramas perform unmotivated bhakti. Other Atmaramas perform bhakti with the goal of merging into Brahman. அப்ப ஏற்கனவே எந்த பக்தரும் வந்து உயர்நிலை அடைந்த பக்தர்கள் வந்து இந்த கருணையை வந்து ஏற்கனவே ஆத்மராமா உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த கருணையை கொடுக்க முடியும் என்று அந்த ஆச்சாரியர் விளக்குறாரு. அடுத்து 11வது ஸ்லோகம். ஓகே, டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கோம். இப்படியாக ஸ்ரீல வியாசதேவரின் முதல்வரும் தெய்வீக சக்தி பெற்றவரும் பகவத் பக்தர்களுக்கு பிரியமானவருமான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இச்சிறந்த வரலாற்றையும் ஸ்ரீமத் பாகவத்தை கற்றறிந்தார். அப்ப இங்க சொல்றாரு, சுகதேவ கோஸ்வாமி வந்து ஏற்கனவே டிரான்சென்டென்டலி பவர்ஃபுல், ஏற்கனவே ரொம்ப உயர் நிலையில் இருக்கக்கூடியவர் சுகதேவ கோஸ்வாமி. அவர் வந்து பகவானை பக்தர்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானவர். அவரும் வந்து இங்க ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறாரு. இந்த ஸ்லோகம் நீங்க பாத்தீங்கன்னா, நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா, டியர் டு த டிவோட்டீஸ் ஆஃப் த லார்ட். ரைட்டா? ஏன் வந்து டியர் டு த டிவோட்டீஸ், ஏன் வந்து பக்தர்களுக்கு பிடித்தவரா வந்து சுகதேவ கோஸ்வாமி இருக்கிறாருனாக்கா, ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் கத்துக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறாரு. அதான் வந்து அதோட பாயிண்ட் வந்து அதுதான். அப்போ உங்க ஆச்சாரியர் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. நாரதனுடைய கருணையினால் வியாசர் பகவான் கிருஷ்ணனுடைய ரொம்ப அழகான தன்மைகளை வந்து உணர முடிஞ்சது. வியாசருடைய கருணையினால் சுகதேவ கோஸ்வாமி அதே அந்த இன்பத்தை உணர முடியுது. வியாசர் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு சமயத்தில் நமக்கு இந்த கேள்விகள் இருக்கும். வியாசர் சுகதேவ கோஸ்வாமி சொல்லும் பொழுது முழு 18 ஸ்லோகமும் சொன்னாரா, 10 ஸ்லோகம் சொன்னாரா, 20 ஸ்லோகம் சொன்னாரா? அது பெரும்பாலும் வந்து நம்ம கேள்விக்குரியாதான் இருக்கும். அவங்க விஷ்ணு சக்கர டாகூர் சொல்றாரு, Vyasa made Sukadeva, who was in continual trance in learning for us, here selected verses from Bhagavatam which describes Krishna's quality through some of his followers. சொல்றாரு. அப்ப பாகவதத்துல அழகான கிருஷ்ண கதைகள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை வியாசர் யாருக்கு சொல்றாரு? சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே வந்து எல்லாமே தெரிஞ்சு, நான் உடல் இல்லை, நான் ஆத்மான்ட்டு உயர்ந்த சுகத்தை கொடுக்கறதுக்காக கிருஷ்ணனுடைய ஸ்லோகம், அந்த எந்த ஸ்லோகம் வந்து ஆச்சாரியர் குறிப்பிட்டு சொல்லல, ஆனா அவர் வந்து இதுதான் சொல்றாரு. அப்ப அடுத்து வளர்க்கிறாரு. இந்த ஸ்லோகத்தோடைய என்ன சொல்றாங்கன்னாக்கா, சுகதேவ கோஸ்வாமி வந்து காட்டுல டிரான்ஸ்னா என்ன சொல்றது, டிரான்ஸ்னா வந்து தன்னுணர்வு இல்லாமல், அதாவது மெய் மறந்து சமாதி நிலைன்னு வச்சுக்கலாமே,
அந்த நிலையில வந்து அவர் வந்து இருக்கிறாரு. முதல்ல அவர் தட்டி எழுப்பணும். அப்ப தட்டி எழுப்புறதுக்கு என்ன பண்றாரு, ஸ்ரீமத் பாகவத்துல கிருஷ்ணரை பத்தி அழகாக சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை வந்து வியாசர் அங்க படிக்கிறாரு. அதை படிச்ச உடனே ஹிஸ் ட்ரான்ஸ் வாஸ் broken வந்து ஆச்சார் சொல்றாரு. அப்போ அவருடைய அந்த சமாதி நிலை வந்து கலையுது. ஏன்னா அவருடைய மனம் உடனடியாக கிருஷ்ணனுடைய மதுரமான அந்த லீலைகளுக்கு வந்து கவரப்படுகிறது. அப்போ இந்த கதைகள் வந்து எங்க சொல்லப்படுதுன்னா பிரம்ம வாயுவர்த்த புராணா என்று மேற்கோள் வந்து விஸ்வநாத் டாகூர் வந்து சொல்றாரு. இதுல என்ன ஒரு பாயிண்ட் இங்க சொல்றாருனாக்கா, ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து பிரம்மனை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையில தான் வந்து அவங்க ரொம்ப விருப்பமா இருக்கும். அதாவது பிரபு சொல்வார் இல்லையா, மர்ஜிங் இன்டு பிரம்மன். அதுதான் வந்து அவங்க வந்து குறிப்பாக விஸ்வநாத் அழகான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. After conquering father and son, Vyasa and Sukadev, crest jewel of Brahman realization, Bhakti made them like an umbrella which give relief to the whole world. சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, இந்த ஏற்கனவே இந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய வியாசரும் சுகதேவ கோஸ்வாமியும் கிருஷ்ண பக்தி அவங்க என்ன பண்ணுதுனாக்கா, உலகத்துக்கே ஒரு குடை போல அடைக்கலத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு அவர் சொல்றாரு. அது என்னது? Those who do not consider bhakti in this way, being led astray, are like thieves who deserve punishment of Yama. யாருக்கு வந்து பக்தியை வந்து அவங்களால வந்து உணர்ந்து அதை வந்து அதோட பெருமைகளை புரிஞ்சுக்க முடியுதோ அவங்க வந்து திருடர்கள்னு சொல்றாரு. ஓகே, அடுத்து 12 ஸ்லோகம். ஆமா, மெட்டீரியல்னாக்கா அதாவது வந்து நீங்க ஒரு இதுக்குள்ள நீங்க அவரை கொண்டு வர முடியாது. நிர்குணான்னு சொல்றாரு. இல்ல ப்ரோ, ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து இந்த பௌதிக குணமே கிடையாது. அவருக்கு கிருஷ்ணர் இங்க வந்தாலும் அவர் வந்து இதனால அவர் பாதிப்படைகிறது இல்லையா. பாடி பிரபு சொல்றாரு, அவருடைய நாமம், குணா, லீலா எல்லாமே டிரான்ஸ்ஜெண்டர் பிரபு சொல்றாரு. அதனால அவர் இங்க வருவதனால அவர் அதனால பாதிப்படைகிறது இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது இந்த முக்குணங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து பிரதானமாக வந்து கட்டி ஆடுது. சத்வகுணத்துக்கு விஷ்ணு என்பவர் வந்து நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே பார்த்தோம். இந்த விஷ்ணு இந்த பிரபஞ்சத்துடைய படைப்பு, அப்புறம் அந்த பிரதான இந்த 24 பதார்த்தங்கள் எப்படி வருது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். விஷ்ணு என்பவர் வந்து சத்வகுணத்தால பாதிக்கப்படுபவர் கிடையாது. விஷ்ணு என்பவர் வந்து சத்வகுணத்தோடைய ஒரு ரிப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து சத்துவ குணத்தாலேயோ ரஜோகுணத்தாலோ தமோ குணத்தாலே பாதிப்பு அடைவது கிடையாது. மற்ற 2 இந்த குணாவதாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கதைகளே நம்ம பார்க்கலாம். ப்ரோபோர்ட்ல எழுதியிருக்கிறாரு, அவங்க வந்து பாதிப்பு அடைவாங்க. நீங்க வர இந்த ஆக்சுவலி சாப்டர் 3ல நம்ம படிச்சோமா, இது நிறைய அழகான விளக்கங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சாரி, 3rd கேண்டோல. இப்ப நம்ம வந்து எத்தனை ஸ்லோகம் இருக்கும்? 12வது. சௌனகரை தலைமையாக கொண்ட ரிஷிகளிடம் சூத கோஸ்வாமி இவ்வாறு கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் அரசர்களிடையே ரிஷியாக விளங்கிய பரிஷித்து மகாராஜனின் பிறப்பு, செயல்கள் மற்றும் முக்தி பற்றியும் பாண்டு புத்திரர்கள் உலகை துறந்த விஷயங்கள் பற்றியுமான உன்னதமான வர்ணனங்களை இப்பொழுதுதான் நான் துவங்க போகின்றேன். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, யாரோட கதை வரப்போகுது? பரிஷித் கதை வரப்போகுது. அப்ப பரிஷித் கதை வரணும்னா அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அன்னைக்கு அந்த பிரபு வந்து கேட்டாரு, இந்த கோயில் எப்படி கட்டினீங்க? அப்ப என்ன சொன்னோம், நம்ம ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சோம், ரீசெட் பட்டன் தட்டி, ரைட் தானே? இப்போ சுத கோஸ்வாமி என்ன பண்ண போறார்? அதே தான் செய்ய போறாரு.
திருப்பியும் போறாரு. எங்க போறாரு? போர் முடிஞ்ச நிலையில அங்க கூட்டு போறாரு நம்மள. ஏன்னா அப்பதான் அந்த கதையை நீங்க வந்து முழுமையா புரிஞ்சுக்க முடியும். பரீட்சித் மகாராஜாவுடைய மகத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா கிருஷ்ணரே, ஆயுதமே எடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணரே பரீட்சித்தை காப்பாத்துறாரு. அது ரொம்ப அழகா இருக்கும் விஸ்வ டாக்கருடைய கொமெண்ட்ரியில. ஓகே, நம்ம பார்க்கலாம் 12வது ஸ்லோகம். ஓகே, அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இப்போ வந்து சூத கோஸ்வாமி என்ன சொல்றாருனாக்கா, நான் இப்போ வந்து கிருஷ்ணர், பாண்டவர், பரீட்சித் இவங்க 3 பேரை பத்தி நான் வந்து பேச போகின்றேன். என்ன பிரபு சொல்றாங்க? Now I shall begin the transcendent narration of Lord Sri Krishna, birth activities delivered Parikshit, and renunciation of holy order by the sons of Pandu. அப்ப 3 பேரை பத்தி சொல்றாரு. கிருஷ்ணா, பாண்டுவுடைய பாண்டவர்கள், ஒன்னு வந்து பரீட்சித். இது 3 பத்தி வந்து பேசுறாரு. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு. சொல்றாரு Srimad Bhagavatam is also a Purana. But the special significance of this Purana is that the activities of the Lord are central and not just supplementary historical facts. Krishna is not without his devotees. The pure devotees like Pandava are not without Krishna. அப்போ நீங்க கிருஷ்ணரை பத்தி கேட்பதும் கிருஷ்ண பக்தரை பத்தி கேட்பதும் என்னது? ஒரே ரிசல்ட் தான் கொடுப்போம் நம்மளுக்கு. அதான் அந்த சொல்றாங்க. அதான் 3 ஒண்ணா வைக்கிறாரு அவர் வந்து. கிருஷ்ணா, பரீட்சித், பாண்டவர்கள். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, குருச்சேத்திர போர்க்களத்தில் கொல்லப்பட்ட கௌரவர் மற்றும் பாண்டவர் வீரர்கள் அவரவர்களுக்கு தகுதியான இலக்குகளை அடைந்தனர். மேலும் திருதாசரின் மகன் பீமசேனனின் கதாயுதத்தால் அடிபட்டு தொடை எலும்பு முறிந்து தரையில் விழுந்து புலம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் துரோணாச்சாரியரின் மகன் அஸ்வத்தாமன் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் 5 மகன்களையும் சிரசேதம் செய்துவிட்டான். பிறகு இத்தலைகளை கண்டு தலைவன் மகிழ்ச்சியடைவான் என்றெண்ணி அவற்றை அவனிடம் பரிசாக அளித்தான். ஆனால் துரியோதனனோ அக்கொடிய செயலை ஆட்சேபத்துடன் அதனால் கொஞ்சம் கூட திருப்தியும் அடையவில்லை. இப்ப இந்த கதையை ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம் நம்ம. எனக்கு கதை கேட்க ரொம்ப எல்லாருக்கும் ஆசை இல்லை. அசுத்தமா வருவான், அப்புறம் அர்ஜுனன் வருவாரு. ஆனா இது ஆக்சுவலி நம்ம கதை தான் இருக்கு. விஷ்ணு சக்கரத்தாகரும் ஜீவ கோஸ்வாமி இது பூந்து அப்படியே இது பண்ணி எடுப்பாங்க. அப்படியே லைக் ஒரு நான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சொல்றேன், எது எனக்கு வந்து சரியா ரெலவெண்டா வருதோ. அப்போ இப்ப இங்க என்ன நடக்குதுன்னாக்கா, ஜெனரலி இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்து புரியுது தானே. அதாவது நம்ம வியாசர் ஸ்ரீமத் பாகவத்துடைய எழுதுறாரு, இந்த சூழ்நிலையை பார்க்குறாரு. அதை வந்து சுகதேவ கோஸ்வாமி கொடுக்குறாரு. சுகதேவ கோஸ்வாமியோட நிலையை நம்ம வந்து புரிகிறோம். ஏன்னா நீங்க ஆரம்பத்திலே நம்ம படிக்கும் பொழுது சுகதேவ கோஸ்வாமி வந்து அப்படியே நடந்து போகும் பொழுது வியாசர் வந்து அவன் மகனை கூப்பிடும் பொழுது அந்த மரங்கள் கூட அந்த எக்கோ பண்ணுச்சுன்னு வந்து பிரபா சொல்றாரு. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி அந்த நிலையில இருக்கிறவர். அவரே ஸ்ரீமத் பாகவத்தை கத்துக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு எஃபர்ட் போடுறாருனாக்கா, ஏன்னா ஸ்ரீமத் பாகவத்துல கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்கள் எல்லாத்தையுமே கவரக்கூடியது என்று வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்க 13-14 படிச்சிட்டீங்க தானே. அப்ப குருக்ஷேத்திர போர்க்கட கடைசியில வந்து அஸ்வத்தாமன் என்ன பண்றான், இந்த அந்த திரௌபதியோட 5 பிள்ளைகளை வந்து தூங்கிட்டு இருக்கும்போது சாகடிச்சிடறான், தலை விட்டுறான். ஏன் செய்யறான்னாக்கா, அவன் நினைச்சுக்கிட்டான் துரியோதனன் சந்தோஷப்படுவான்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா துரியோதனனுக்கு எதனால திருப்தி இல்லை. பிரபா சொல்றாரு அதுதான். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்து ஒரு பிரதமர் இருக்கிறாரு, ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதுதான் அந்த தலைவர் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அந்த விஷயத்தை போய் நம்ம செஞ்சுட்டு சொல்றோம் தலைவர்கிட்ட, இதை பாத்தீங்களா அவனோட டேலண்ட்,
தலைவர் என்ன சொல்றாரு? அடப்பாவி நீ செஞ்சது. அப்போ என்ன பாயிண்ட்னாக்கா, நம்மளுடைய சொந்த கற்பனையில் எதையுமே செய்யக்கூடாது. அஸ்வத்தாமா தான் பண்ணான். அவன் துரியோதன கெட்டவன் தான், நம்ம அதை வந்து மறுக்கல. ஆனா அவனுக்கும் ஒரு நீதி இருக்கு பாத்தீங்களா? அவனுக்கே ஒரு நீதி இருக்கு. அவன் சொல்றான் நீ செஞ்சது தப்புன்னு வந்து துரியோதனன் சொல்றான். இல்ல அவன் வந்து துரியோதனன் வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறான் நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லா கிருஷ்ணர் வந்து பிரபுபார் வந்து அந்த முதல் ஸ்லோகா சாப்டர் 1 ஆரம்பத்திலே வந்து துரியோதனை வந்து ரொம்ப தந்திரமா போய் வந்து துரோணர்கிட்ட பேசுவாரு. பிரபாட்ட சொல்லுவாரு. ஏன்னா ராஜதந்திரம் தெரிஞ்சவன் துரியோதனன். எல்லாத்தையும் அவன் தானே பிரபு எல்லாத்தையும் சகுனியோடைய. ஆனா துரியோதனே சொல்றான் நீ செஞ்சது தவறுன்னு சொல்றான். அப்போ துரியோதன் அடுத்து சொல்ல படிங்க. அப்ப இதுதான் பாயிண்ட். அப்ப பரிஷித் கதையை ஆரம்பிக்கும் பொழுது, பரிஷித் மன்ன கதையை ஆரம்பிக்கும் பொழுது துரியோதனன் வந்து அஸ்வத்தாமன் என்ன பண்றான்? இந்த பாண்டவருடைய 5 குழந்தைகளை சாகடிச்சிடறான். உபபாண்டவர்கள் அந்த 5 பிள்ளைங்களை சாகடிச்சிடறான். திரௌபதி பிள்ளைங்களை அதை சாகடிச்ச பரிசா போய் அந்த பரிசை வந்து துரியோதனன் கொடுக்குறான். துரியோதனன் சொல்றான் ஏன்டா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு அவன் சொல்றான். ஓகே, 15 இருந்து 17 இப்ப என்ன நடக்குனாக்கா, செத்து போன மகளுக்காக அந்த 5 குழந்தைகளுக்காக பாண்டவர்கள் குறிப்பா திரௌபதி எப்படி வந்து அதனால துக்கப்படுறாங்க அதை நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன் படிச்சு பாண்டவர்களுடைய 5 புத்திரர்களின் தாயாகிய திரௌபதி தனது 5 புத்திரர்களின் படுகொலையை பற்றி கேள்விப்பட்டதும் பெரும் இழப்பினால் கண்களில் கண்ணீர் மல்க துயரத்துடன் அழத் துவங்கினாள். அவளை சமாதானப்படுத்த முயன்ற அர்ஜுனன் அவளிடம் பின்வருமாறு கூறினான். நற்குண பெண்ணே, எனது இது வந்து இது 16வது. ஓகே, 15 நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ 15ல் நீங்க பாருங்க, அந்த 5 பிள்ளைங்க செத்து போனோன்னே திரௌபதிக்கு இந்த செய்தி தெரிஞ்சோன்னே திரௌபதி வந்து அழுகுறாங்க. இந்த 3 ஸ்லோகத்துல ஸ்திரீ தர்மத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அழுகும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம பொண்டாட்டிய அரைஞ்சிட்டானா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், யாரையும் அரைஞ்சிடாதீங்க. அரைஞ்சிட்டானா இப்போ வந்து நம்ம பொண்டாட்டி சொல்லுவோம் உடனே நான் போய் கையை வெட்டிட்டு வரேன், உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிரும். அப்பா இருக்குடா சம்பாடு அப்படின்ட்டு. இப்ப அர்ஜுனன் தான் பண்றாரு. நான் உடனடியாக அடுத்து சொல்லுவாரு, நான் வந்து அஸ்வத்தாமனை வந்து தண்டிக்க போறேன். 16வது ஸ்லோகம் படிக்கிறோம். நற்குண பெண்ணே, எனது காண்டிபத்திலிருந்து செலுத்தப்படும் அன்பினால் அந்த பிராமணனின் தலையை கொய்து அதை உனக்கு பரிசாக அளித்த பிறகு உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நான் ஆறுதல் கூறுவேன். அதன் பிறகு உன் மகன்களின் உடல்களை தகனம் செய்து அவனுடைய தலை மீது நின்று கொண்டு உன் ஸ்நானத்தை நீ முடிப்பாயாக. அர்ஜுனன் சொல்றான், உடனடியா இரு, கொல்லிலாம் வைக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவன் அஸ்வத்தாமன் முடிச்சிடுறேன் அப்படின்னு வந்து 16வது வந்து ஸ்லோகத்துல சொல்றாரு. 17வது ஸ்லோகத்துல என்ன நடக்கும்னாக்கா, அர்ஜுனன் வந்து அவருடைய தேர்ல ஏறி அவருடைய ஆயுதங்களோடும் கூட அந்த செயலுக்கு வந்து தயாராக ஆகிறாரு 17வது ஸ்லோகத்துல. ஓகே, இந்த கதையை நீங்க புரிஞ்சுக்கங்க. 18லிருந்து 34வது ஸ்லோகம் வந்து அஸ்வத்தாமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, 18வது ஸ்லோகத்துல என்ன ஆகுதுனாக்கா, இந்த வேகத்தை பார்த்த அஸ்வத்தாமன், எந்த வேகம், அர்ஜுனன் அந்த தயர்ல ஏறுறது, அந்த அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு போறது பார்த்த உடனே அஸ்வத்தாமனுக்கு பயம் வந்துருச்சு. பிரபா சொல்றாரு, அஸ்வத்தாமா, murderer of the princess, seeing from great distance Arjuna is coming, fled in his chariot, panic stricken. பயம் வந்துருச்சு அவனுக்கு. இப்ப just to save his life, as பயம் வந்தோடனே இப்ப வந்து எதனாச்சும் செஞ்சுதானே ஆகணும், ஒண்ணு ஓடணும், இது உங்களுக்கு தெரிஞ்சு எதனாச்சும் பண்ணணும், ரைட் தானே? இப்ப அர்ஜுனன் வந்து அஸ்வத்தாமனை தாக்க போறது அஸ்வத்தாமனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அஸ்வத்தாமன் வந்து பயப்படுறான். இது வந்து 18வது ஸ்லோகம். அப்போ அர்ஜுனன் வர அந்த ஸ்லோகம் படிங்க. 19 20 ஒன்னா இருக்கா, இல்ல தனித்தனி இருக்கா?
19-20 படிச்சிருக்கு. தன் குதிரைகள் களைத்து விட்டதை கண்ட ராமனின் மகன் அஸ்வத்தாமன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரம்மாஸ்திரத்தை அணு ஆயுதத்தை பிரயோகித்த தவிர வேறு வழியில்லை என்று கருதினான். அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதால் நீரை தொட்டு புனிதமடைந்த அவன் அணு ஆயுதங்களை திரும்ப பெறும் கலையை அறிந்தாத போதிலும் அவற்றை பிரயோகிப்பதற்கான மந்திரங்களை உச்சரிப்பதில் மனதை ஒருமுகப்படுத்த. ஓகே, இப்ப அஸ்வத்தாமன் இப்ப என்ன பண்ண போறான்? என்ன வந்துச்சு அவனுக்கு? இப்ப பயம், பேனிக் ஸ்ட்ரிக்கன் ப்ரொபோசர். பேனிக்னா தமிழ்ல பயம். பேனிக்கு வேற வார்த்தை இருக்கு தமிழ்ல. அவனுக்கு வந்து பயம் வந்த உடனே அர்ஜுனன் வேகத்தை பார்த்து அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, பிரயோகிக்கிறான். அப்ப பாயிண்ட் என்னன்னா, அவன் பிரம்மாஸ்திரத்தை விட்ரா பண்றதுக்கு அவனுக்கு தெரியாது. அந்த ஆயுதத்தை விடுறதுக்கு தான் தெரியும் அவனுக்கு. வந்து திருப்பியும் பிரபு அதான் சொல்றாருங்க. அவன் ஏன் வெயிப்படுறான்? ஒண்ணு வந்து அவன் குதிரைகள் வந்து பிரபு சொல்றாரு, இந்த ஹார்சஸ் were tired, ஓட முடியாது, வேற வழி கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் போல இந்த மாதிரி தடுமாற்றத்துல இருக்கக்கூடிய புத்தியும் மட்டும்தான் என்ன பண்றது, நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்போமே தவிர நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். அவன் பிரம்மாஸ்திரத்தை வந்து அங்க ஓடுறான். இந்த 19-20 ஸ்லோகத்துல 21 டிரான்ஸ்லேஷன் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? கேண்டோ 1 சாப்டர் 7 21வது ஸ்லோகம். அதன் பிறகு எல்லா திசைகளிலும் மிக பிரகாசமான ஒளி பரவியது. அது மிக கொடூரமானதாக இருந்ததால் தனது சொந்த உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது என்றெண்ணிய அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்ய துவங்கினார். இதுதான் பக்தருக்கும் பக்தர் அல்லாதவனுக்கும் வித்தியாசம். இப்ப பிரபு சொல்றாருங்க, அந்த பிரம்மாஸ்திர வர வேகத்தை பார்த்து அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? என் வாழ்க்கைக்கு ஆபத்து. அதைதான் அஸ்வத்தாமன் நினைச்சான். ரைட் தானே? அர்ஜுனனும் அதான் நினைக்கிறாரு. அஸ்வத்தாமன் அந்த மாதிரி நினைச்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? பயம் வந்துருச்சு அவனுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இது அசுரத்தன்மை அல்லது பக்தர்கள் இல்லாத நிலைமை. அர்ஜுனனுக்கும் அதே நிலைதான். அப்புறம் அது பிற்பட்டு வளர்க்கிறாருலாம். அர்ஜுனனுக்கும் இப்ப அதே நிலை, அதே பயம், அதே உயிர் போக போடுது. அர்ஜுனன் பண்ண பிரபு என்ன சொல்றாரு? அட்ரஸ் டு கிருஷ்ணா. என்ன பண்றாரு? அவரே சொந்தமா ஒரு முடிவு எடுக்காம பகவானை நாடி போறார். இது டிவோட்டியோடைய ஒரு குவாலிட்டி புரிஞ்சுக்கணும். இப்ப பகவானை அணுக வேண்டும் என்றால் பகவானுக்கு பிரேயர்ஸ், பிரார்த்தனைகளை வந்து அர்ஜுனன் வந்து சொல்றாரு. பிரபு நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன் படிச்சிருங்க பிரபு. 22 அர்ஜுனன் கூறினார், எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா, தாங்கள் சர்வ வல்லமையுடைய பரமபுருஷ பகவான் ஆவீர். தங்களுடைய பல்வேறு சக்திகளுக்கு எல்லையே இல்லை. ஆகவே தாங்கள் ஒருவர்தான் உங்களுடைய பக்தர்களின் இதயங்களுக்கு அபயமளிக்கும் திறமை பெற்றவராவீர். பௌதீக துன்பம் எனும் தீயில் கருகி கொண்டிருக்கும் அனைவரும் உங்களிடம் மட்டுமே முக்திக்கான வழியை காண முடியும். ஓகே, இந்த முதல் பிரேயஸ்ல இது ஃபேமஸான ஸ்லோகம். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பக்தானாம் அபயங்கரா துவம் ஏகோ தயாமனானாம் அபவர்கோஷி சம்ஸ்ருதி. ஃபேமஸான ஒரு ஸ்லோகம் இது வந்து. கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ. அப்ப அங்க என்னன்னாக்கா இங்க வந்து 3 பாயிண்ட் எடுக்கிறாங்க. அந்த பிரேயர்ஸ்ல இருந்து 3 பாயிண்ட் எடுக்கிறாங்க. முதல் பாயிண்ட் என்னன்னாக்கா, நீதான் கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ, நீதான் முழு முதல் கடவுள். ரெண்டாவது, அர்ஜுனன் வந்து பயத்துல இருக்கிறாரு. பயத்துல இருக்கும்போது ஏன் கிருஷ்ணர்கிட்ட போறாரு? பிகாஸ் you are competent to instill fearlessness in the heart of your devotees. அதாவது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பயத்துல இருக்கக்கூடிய பக்தர்களுடைய இருதயத்துல அந்த பயத்தை போக்குறதுக்கு சக்தி கிருஷ்ணருக்கு இருக்குன்னு வந்து அர்ஜுனன் வந்து சொல்றாரு. மூணாவது, ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த பயத்தை போகக்கூடிய அந்த நிலையை வந்து கொடுக்க முடியும்? Everyone in the flames of material miseries can find the path of liberation in you only. ஏன்னா இந்த பௌதீகத்துல மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாருமே பிரச்சனை பயத்துல இருக்கிறோம். அதுவும் தப்பிக்கணும் என்ன பண்ணோம்? கிருஷ்ணர்கிட்ட ஷெல்டர் எடுக்கணும். அதுதான் வந்து முதல்ல வந்து அர்ஜுனனுடைய பிரேயர்ஸ். அடுத்து 23
தாங்களே முழுமுத கடவுளாவீர். தாங்கள் சிருஷ்டி முழுவதிலும் விரிவடைந்திருப்பவர். பௌதீக சக்தி மேற்பட்ட வருமாவீர். உங்களுடைய ஆன்மீக சக்தியின் பலத்தினால் பௌதீக சக்தியின் விளைவுகளை நீங்கள் விலக்கி விடுகிறீர்கள். நீங்கள் எப்பொழுதும் நித்திய ஆனந்தத்திலும் உன்னத அறிவிலும் நிலை பெற்றிருக்கிறீர்கள். ஓகே, இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, பகவான் வந்து இது ரெண்டாவது பிரேயர்ஸ். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், அவர் வந்து பக்தருடைய இருதயத்துல வந்து பயத்தை போக்குறாரு, ஏன்னா அவர் தான் முக்தி பாதையை கொடுக்கிறார் என்று 3 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப இங்க என்ன சொல்றாருனாக்கா, கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பேண்ட்ஸ் himself all over the creation. அப்ப கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றான், ஆதி புருஷா, துவம் ஆத்ய புருஷா, அப்படின்னா கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதை வந்து அர்ஜுனன் வந்து அவங்க பகவான் கிட்ட ப்ரே பண்றாரு. அப்புறம் 24வது ஸ்லோகம். தாங்கள் பௌதீக சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்த போதிலும் வந்தப்பட்ட ஆத்மாக்களின் முடிவான நன்மைக்காக மதம் முதலான முக்திக்கான 4 கொள்கைகள் செய்யப்படுத்துவீர்கள். இந்த நீங்க இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன பாயிண்ட்னா, நீங்க வந்து இந்த பௌதிக சக்திக்கு அப்பாற்பட்டவர், beyond the purview of material energy. Though you are beyond the purview of material energy, you execute the 4 principles of liberation characterized religion. உங்களுக்கு தெரியும், தர்மார்த்த காம மோக்ஷா and so on for the ultimate good of the. ஏன் செய்யறாருனாக்கா, ஜீவராசிகளுடைய நன்மைக்காக. புறப்பட்டார் முக்கியமான கருத்து சொல்றாரு. One is eternally the servitor of God. When he forgets this position, he thinks of enjoying the material world, but actually he is in illusion. சொல்றாரு, நம்ம எல்லாருமே வந்து நிரந்தரமான பகவானுடைய சேவகன். இதை மறந்த உடனே நம்ம எதுல இருக்கிறோம், மாயையில் இருக்கிறோம் வந்து பிரபு சொல்றாரு. The Lord descends to eradicate this false sense of enjoyment. அப்ப பகவான் எதுக்கு வராரு, இது தப்பான எண்ணத்தை போக்குவதற்காக வராது. அர்ஜுனன் வந்து சொல்றாரு 25. இவ்வாறாக உலகின் பாரத்தை நீக்குவதற்காகவும் முக்கியமாக உங்கள் மீது ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருப்பவர்களும் உங்களது நண்பர்களும் உங்களுக்கே சொந்தமானவர்களுமான உங்களுடைய பக்தர்களின் நன்மைக்காகவுமே நீங்கள் இவ்வுலகில் அவதரிக்கிறீர்கள். இப்ப வந்து பகவானுடைய அவதார காரணத்தை சொல்றாரு அர்ஜுனன். அவர் ஏன் வராரு, குறிப்பாக your friends, your exclusive devotee, இவர்களை காப்பாற்றுவதற்காக. ஓகேங்களா? 25 அடுத்து 26. இப்போ இது வரைக்கும் வந்து அர்ஜுன் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா என்னமோ நடக்க போகுது, நீ தான் the best. அப்ப அடுத்து சொல்றாரு 26. தேவதேவனே, எப்படி இந்த ஆபத்தான பிரகாசம் சுற்றிலும் பரவுகின்றது, அது எங்கிருந்து வருகின்றது, அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. நீங்க பாருங்க, அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் தெரியும், அதான் பாயிண்ட் இருக்கு. ஓ, அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம், அர்ஜுனோட சிறந்த வில்லாளி. அவன் வந்து ஆர்கியூமெண்ட்க்கு என்ன ஏகலவியன் காரணம்லாம் கொண்டு வரலாம்னா, அர்ஜுனன் வந்து மிக சிறந்த வில்லாளி மட்டும் அல்லாமல் மிக சிறந்த பக்தனாக இருக்கிறதுனாலதான் எல்லா இடத்துலையும் அவனுக்கு வந்து வெற்றியா இருக்கும். ஏன்னா கீதை கடைசியில் என்ன சொல்லப்படுது, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர பார்த்த தனுதரா தத்திர ஸ்ரீ விஜயர் புத்தி துருவநேதிரி மத்தியமா. எங்கெல்லாம் இந்த சிறந்த வில்லாளியான அர்ஜுனன் இருக்கிறானோ, கிருஷ்ணர் இருக்கிறாரோ, ஜெயம்னு சொல்லப்படுது. கீதை கடைசியில வந்து சஞ்சயன் சொல்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்ஜுனன் என்ன பண்றான், கிருஷ்ணன் கேட்கிறான், நீ என்ன கிருஷ்ணா வருது எனக்கு தெரியலையேன்னு வந்து இப்ப கேட்கிறாரு. இதுதான் ஒரு டிசைபிளோடைய குவாலிஃபிகேஷன், அடக்கம். அவனுக்கு தெரியாதுன்ட்டு இல்லை. ஏன் பிரபு, பிரம்மாஸ்திரத்தை வந்து கத்துக்கிட்டாருன்னா அது பயன்படுத்தி இருப்பாரு, அவருக்கு தெரியும். நம்ம மாதிரி படிப்பு இல்லை பிரபு, நல்லா ஏட்டு சொரக்கா நம்ம படிக்கிறதுலாம் பிரைவேட்ஸ் பண்றது, படிக்கிறது பிசினஸ் பண்ற வேலை பார்த்தா இன்ஜினியர் வேலையா இருக்குங்க, சம்மந்தமே இருக்குது அப்படி. ஆனா அர்ஜுன் அப்படி கிடையாது. அவரு சின்ன வயசுலயே போய் துரோணர்கிட்டதெல்லாம் கத்துக்கிறாரு. இது எல்லாமே அவர் வந்து முறையா கத்துக்கிட்டாரு. அப்ப அவரே என்ன பண்றாரு, கிருஷ்ணா எனக்கு தெரியல, கிருஷ்ணா கொஞ்சம் காப்பாத்து கிருஷ்ணா வந்து கிருஷ்ணகிட்ட வந்து போய் கேட்கிறாரு. இதுதான் நம்ம இம்பாய்ப் பண்ணணும் இதுல. இப்ப 27, 28 வந்து கிருஷ்ணன் வந்து அதற்கு பதில் சொல்ல போறார். போ. பரமபுருஷ பகவான் கூறினார்,
இது துரோணருடைய மகனின் செயல் என்பதை என்னிடமிருந்து அறிந்து கொள். பிரம்மாஸ்திரத்திற்கான மந்திரங்களை அவன் ஏவியிருக்கின்றான். மேலும் அந்த அஸ்திரத்தை திரும்ப பெறும் முறை அவன் அறிந்திருக்கவில்லை. உடனடியாக நிகழப்போகும் மரணத்திற்கு அஞ்சி வேறு வழியின்றி இப்படி செய்துவிட்டான். அதான் எவ்வளவு அழகா சிஸ்டமேட்டிக்கா ப்ரூஃப் கொண்டு போறாரு பாருங்க. ஒரு ஒரு அசுரனோட கதையில கூட அது எப்படி விளக்குறாரு நம்ம பார்க்கணும். ப்ரிப்போர்ட்ல எப்படி விளக்குறாரு? இதுதான்ப்பா அசுரனுடைய தன்மை, இதுதான்ப்பா பக்தனுடைய நிலை. இப்ப நம்ம எதை பயன்படுத்தணும்? நம்ம வெளியில போட்டு எல்லாம் போட்டு உட்காந்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு நம்ம பார்க்கணும். குரு சாது சாஸ்திராவை ஃபாலோ பண்றோமா, மனம் போன போக்குல போறோமா? இதுதான் அங்க சொல்லுது. ஜெனரலி தான் அதான் சொல்ல வர்றாரு. ஓகே, இங்க வந்து என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல? அஸ்வத்தாம என்ன பண்றான் தெரியுமா அர்ஜுனா? பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டான். ஆனா அவனுக்கு என்ன விஷயம் தெரியுமா அர்ஜுனா? அது எப்படி எடுக்கிறது தெரியாது அர்ஜுனா. எப்படி கிருஷ்ணனுக்கு தெரியும்? ஏன்னா அர்ஜுன் பிரேஸ் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, ஆதி புருஷன் சொல்லிட்டாரு. ரைட்டா? ஆதி புருஷனாக்கா எல்லாமே தெரியணுமா அவருக்கு? அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா இதான் அர்ஜுனா பிரச்சனை. சரி, இதுதான் கிருஷ்ணரு. பிரச்சனையை மட்டும் கொடுத்துட்டு தீர்வு சொல்லணுமே, அதையும் சொல்றாரு கிருஷ்ணரு. ஏன்னா நேற்று வந்து நித்யானந்த திரையோதசி. அப்ப நம்ம வந்து நேற்று கூட கோகுல்ல பார்த்தோம். சித்தேஸ்வரதாமத்து ஆதிரியில 1வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துல வந்து கரேஸ்வர் சொல்றாரு, வந்தே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்த சகோடிதோ கௌடலய புஷ்பவந்தோ சித்திர சந்தோ தமாமதோன்னு சொல்றாரு. வந்தே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்த சகோடிதோ கௌடலய புஷ்பவந்தோ. இந்த 2 சகோதரர்களும் கௌட தேசத்துல அவதாரம் பண்றாங்க. சித்திர சந்தோ தமாமதோ. எதற்காக? இருளை அழிப்பதற்காக. அவதாரம் பண்ணி இருளை அழித்து மக்களை ஜீவன் அடைய பண்றதுக்காக வந்து அவங்க அவதாரம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. பிரச்சனையை மட்டும் சொல்லல, அவங்க வந்து அதுக்கு தீவிரம். அப்ப கிருஷ்ணர் வந்து அடுத்த சொல்ல சொல்றாரு. 28 படிங்க. ஓ அர்ஜுனா, இந்த ஆயுதத்தை மற்றொரு பிரம்மாஸ்திரத்தால் மட்டுமே செயலிழக்க செய்ய முடியும். போர்கலையில் நீ சாமர்த்தியம் உள்ளவன் என்பதாலே உன்னுடைய சொந்த ஆயுதத்தின் சக்தியால் இந்த ஆயுதத்தின் பேருடையை அடக்கிவிடு. ஓகே, சொல்யூஷன் என்னது? என்ன தீர்வு இருக்கு? நீ என்ன பிரம்மாஸ்திரத்தை விடு. அர்ஜுனுக்கு தெரியும் பிரபு. இப்ப நீங்க பாருங்க, இப்ப கரண்ட் போச்சு, எலக்ட்ரிஷியன் தெரியுமா தெரியாதா? என்ன எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கிறான். ஒன்னு அவன் டிவி செக் பண்ணுவான், இல்ல பல்பு செக் பண்ணுவான். எல்லாமே போச்சுன்னா அங்க போவான். ஒரு பல்பு மட்டும் முடிஞ்சுன்னா இங்க போவான். அர்ஜுனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? நிமித்த மாத்திரம் அவ சவ்ய சாட்சின்னு சொல்றாரு. நீ வெறும் ஒரு கருவிதான். இதெல்லாம் முடிஞ்சிச்சு அர்ஜுனா, நான் சொல்றதை நீ செய். இது திருப்பியும் அங்க அதுதான் வருது. ஆமா 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 பிரபு, ஆமா நிறைய இருக்கு. ஏன்னா பிரபு சொல்றாரு பல இடத்துல, பிராமணனுக்கு பிறந்த மகன், பிராமணனுக்கு பிறந்த குழந்தை வந்து பிராமணனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிராமணம் என்பது வந்து பிராமண தன்மை. என்னென்ன தன்மை உங்களுக்கு தெரியும், 15வது அத்தியாயத்துல வந்து பகுதியில பார்க்கலாம். ஓகே, அடுத்து 29. ஸ்ரீ சுத கோஸ்வாமி கூறினார், பரமபுருஷனிடமிருந்து இதை கேட்ட அர்ஜுனன் நீரை தொட்டு புனிதமடைந்த பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வலம் வந்தார். பிறகு அவர் தமது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து மற்றதை செயலிழக்க செய்தார். பாருங்க, உடனடியா வந்து அதை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணாம முதல்ல என்ன பண்றாரு? கிருஷ்ணர் ஒரு நன்றி சொல்றாரு. கஷ்டத்துல இருந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம்னாக்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அது செட்டில் பண்ண தான் பார்ப்போம். இட்ஸ் ஜஸ்ட் an example of a devotee bro. எப்படி டிவோட்டி நடந்தது என்ன பண்றாரு? முதல்ல பகவானுக்கு நன்றி சொல்றதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? சகாமினேட்டிங், பகவானை வலம் வந்துட்டு அவர் மீண்டும் இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை வந்து அந்த ஆயுதத்தை நிறுத்துறதுக்காக இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை வந்து அர்ஜுனன் வந்து அனுப்புறாரு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? 30 31 என்னன்னாக்கா, இந்த 2 பிரம்மாஸ்திரமும் ஒண்ணு சேரும் பொழுது அதனுடைய வெளிச்சம், அதனுடைய விளைவு என்ன? கிரேட் சர்க்கிள் ஆஃப் ஃபயர் கவர் ஆல் அவுட்டர் ஸ்பேஸ் அண்ட் பிளானட்ஸ்.
All the three wolves were scorched by the combining. அந்த ரெண்டு பிரம்மாஸ்திரம் ஒண்ணு சேரும் பொழுது, இது 31 ரெண்டு ஸ்லோகத்தை தான் வந்து சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பிரம்மாஸ்திரமும் ஒண்ணு சேரும் பொழுது அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய சொல்றாரு, பிரம்மாஸ்திரம்னா என்னன்னாக்கா நியூக்ளியர் வெப்பன் சொல்றாரு. இந்த ரெண்டு பிரம்மாஸ்திரமும் ஒண்ணு சேரும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம், ஸ்காட்சிங் ஹீட் வந்து உலகத்தையே வந்து நடுங்க வைக்குது என்பது வந்து பிரபா சொல்றாரு. ஓகே, எல்லாருமே வந்து இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க. everyone is reminded of சம்வர்த்தகா ஃபயர் என்று வந்து சொல்றாரு. அப்புறம் 32 இவ்வாறு பொதுமக்களின் துன்பத்தையும் உலகங்கள் அழியும் தருவாயில் இருப்பதையும் கண்ட அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பப்படி அவ்விரு பிரம்மாஸ்திரங்களையும் உடனடியாக திரும்ப பெற்றார். ஓகே, அப்ப என்ன பண்றாரு, திருப்பி அர்ஜுனரே 2 பிரம்மாஸ்திரத்தையும் ரிட்ராக்ட் பண்றாரு. இப்ப இந்த பிரம்மாஸ்திரம் கதை முடிஞ்சிச்சு. இப்ப யார் தோத்து போயிட்டா? அஸ்வத்தாமன் தோத்துட்டான். அப்பதான் பாயிண்ட். இப்ப நம்ம பார்ப்போம், ஸ்திரீ தர்மம்லாம் அது வரும். ஓகே, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னாக்கா இதுதான் கடைசி செக்ஷன் ஆஃப் திஸ் சாப்டர். 35 இருந்து 58 என்ன நடக்குனாக்கா, பிடிச்ச அஸ்வத்தாமனை இப்ப என்ன பண்ணணும்? சாகடிக்கணும், சாகடிக்க கூடாது, அவனுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும். பாண்டவர்கள் பேச போறாங்க. அதுதான் கதை. நம்ம சீக்கிரமே முடிச்சிடலாம் அதை. ஓகே, 35 டிரான்ஸ்லேஷன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஓ அர்ஜுனா, ஒரு பிராமணரின் உறவினான பிரம்மபந்து இவன் குற்றமற்ற சிறுவர்கள் உறங்கும் பொழுது அவர்களை கொன்றவன் என்பதாலே இவனுக்கு கருணை காட்டி இவனை நீ விட்டுவிடக் கூடாது. ஓகே, கிருஷ்ணன் சொல்றாரு, இவன் வந்து இவன் செஞ்ச தப்புக்கு மன்னிக்க கூடாதுன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல வந்து அதுக்கு அதோடைய இதை பார்க்கலாம். அப்படிங்கிறோம் 36. மத கொள்கைகளை அறிந்துள்ள ஒருவன் அஜாக்கிரதையாக உள்ளவனுக்கோ குடி மயக்கத்திலோ பைத்தியமாகவோ உறக்கத்திலோ அச்சத்துடனோ அல்லது இரத்தத்தை இழந்த நிலையிலோ உள்ளவர்களையும் ஒரு பெண்ணையோ சிறுவனையோ முட்டாளாக உள்ள ஒரு பிராணியையோ அல்லது சரணடைந்த ஒரு ஆத்மாவையோ கொல்ல மாட்டான். அப்போ இப்ப இந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணிட்டான்? தர்மத்துக்கு புறம்பா செய்யறான். அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? அவனை முடிச்சிருன்னு சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய யதாத்மானம் ஸ்ருஜாமி. கிருஷ்ணன் சொல்றாரு, எப்பெல்லாம் தர்மம் சீர்குலையதோ நான் திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அடுத்து சொல்றாரு, பரித்ராணாய சாதனா விநாசாய துஷ்கிருதம், இந்த கெட்டவர்களை நான் அழிப்பேன் கிருஷ்ணன் சொல்றாரு. அஸ்வத்தாமன் சும்மாலாம் சொல்லல. அஸ்வத்தாமன் என்ன பண்றான்? தர்மத்துக்கு புறம்பா நடந்துக்கிறான். ஓகே, அடுத்து 37. தனது வாழ்வை நடத்துவதற்காக மற்றவர்களை கெடுக்கும் இரக்கமற்றவனும் பாதகமான ஒருவனது அவனது சொந்த நன்மைக்காக கொன்று விடுவது நல்லது, இல்லையெனில் அவனுடைய தீய செயலினால் அவன் இன்னமும் தாழ்ந்து விடுவான். இது கிருஷ்ணன் சொல்ற, கிருஷ்ணன் எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஏன்னா அஸ்வத்தாமன் விட்டோன்னு திருப்பியும் வந்து உத்தரவு மேல வந்து அவன் திருப்பியும் அந்த வேப்பன் வந்து ரிலீஸ் பண்ணுவான். கிருஷ்ணன் இப்பயே அவனுக்கு அர்ஜுனுக்கு வந்து வார்னிங் என்ன சொல்றாரு? இவன் வாழ்றதுக்காக எல்லாத்தையுமே சாவடிச்சிருவான் சொல்றாரு. பிரபு சொல்றாரு, டு மெயின்டைன் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அட் தி காஸ்ட் ஆஃப் அதர்ஸ். நீங்களாம் எப்படியாச்சும் போங்க பிரபு, எனக்கு பிரசாதம் இருக்குதா? ஓகே, இல்ல எக்ஸாம்பிள், நீங்க சாப்பிடுறீங்களா சாப்பிடலையா அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு பிரசாதம் இருக்குதா பிரபு? எனக்கு பிரசாதம் எடுத்துக்கீங்களா? இந்த அளவுக்கு மோசம் இல்லாது, ஆனா அது கொஞ்சம் பரவாயில்ல, ஏத்துக்கலாம் நம்மள. பட் எனிவே கிருஷ்ணன் சொல்றாரு, மற்றவனுடைய வாழ்க்கையை பத்தி, மற்றவனை எப்படி போனாலும் அவனை வந்து கருதாமல் இவனுடைய இன்பத்துக்காக மட்டும் எதையுமே செய்வான். அதுதான் வந்து இங்க சொல்றாரு. கிருஷ்ணன் சொல்றாரு, இவனை முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்றாரு. 38ல கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா இவனை முடிச்சிரு, ஏன்னா நீ திரௌபதிக்கு சத்தியம் பண்ணியிருக்கிற. ரைட்டு தானே? 38. 39 கிருஷ்ணன் சொல்றாரு, இவன் உன் குலத்தையே அழிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தலைவனான துரியோதனனுக்கே அவனால வந்து சந்தோஷம் இல்ல, டிஸ்சாட்டிஸ்ஃபைஸ் மாஸ்டர் சொல்றாரு. இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். அர்ஜுனா
அவனை கொன்றுன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. கில் ஹிம் இமீடியட்லி கிருஷ்ணன் சொல்றாரு. பாருங்க. ஓகே, அடுத்து வந்து 40வது ஸ்லோகம். இப்ப வந்து கிருஷ்ணன் இதெல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ஆச்சாரிய விளக்குறாங்க. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுக்கு பரீட்சை வைக்கிறார். வந்து அர்ஜுனனுக்கு ஒரு பரீட்சை. என்ன பரீட்சை? எப்படி அர்ஜுனன் வந்து இதற்கு அவங்களுக்கு எப்படி கிருஷ்ணன் உஸ்பேத்துறாரு பார்த்தீங்களா? நீ முன்னாடி சத்தியம் பண்ணிருக்க சொல்றாரு. இப்ப இதுக்கெல்லாம் வந்து அர்ஜுனன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான்? அடுத்த ஸ்லோகம் படிங்க. ட்ரான்ஸ்லேஷன். சூத உவாச்சா. சூத கோஸ்வாமி கூறினார், மத கொள்கைகளை அர்ஜுனன் பின்பற்றுகிறாரா என்பதை சோதித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணர் துரோணாச்சாரியரின் மகனை கொன்று விடும்படி அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். அஸ்வத்தாமன் அர்ஜுனின் குடும்பத்தினரை கொன்ற வெறுக்கத்தக்க கொலைகாரன் என்ற போதிலும் அவனை கொன்றுவிடும் கருத்தை மகாத்மாவான அர்ஜுனன் விரும்பவில்லை. எப்படி எவ்வளவு அப்ரூவா எவ்வளவு அழகா சொல்றாரு. நீங்க அதை பார்க்கணும். அந்த பாயிண்ட் எப்படி எடுத்து புரியுற மாதிரி சொல்றாரு. நீங்க பாருங்க. கிருஷ்ணன் என்ன பண்றாரு? அர்ஜுனா, நீ அவனை கொன்று உசு பேத்த 3 ஸ்லோகத்தை உசு பேத்து விடுறாரு அர்ஜுனனை. நம்பனா என்ன பண்ணிருப்போம்? மாதாஜி தலையை எடுத்துட்டு உடனே சந்தோஷம் வராங்க. அத்தான் மாலையை போடுகிறேன். ஆனா அர்ஜுனா அதிடன்ட். ஏன் வந்து கிருஷ்ணர் இந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்றாருனாக்கா, ஏன் கிருஷ்ணர் அந்த பாண்டவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாருனாக்கா, பாண்டவர்கள் தர்மவாதிகள். அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக கிருஷ்ணன் சீனை உருவாக்குறாரு. பாத்தீங்களா அவ்வளவு அழகா கொண்டு போறாரு அந்த கதைய. இந்த சீனை உருவாக்கி கிருஷ்ணரே சொல்றாரு, கீதையிலும் சொல்றாரு சாகடின்னு சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு சாகடின்னு சொல்றாரு. ஆனா அர்ஜுனன் அதை செய்யல. ஏன்னா அவன் ஒரு தர்மவாதி, பக்தன். என்னதான் இருந்தாலும் அஸ்வத்தாமன் என்பவன் வந்து துரோணருடைய குருவுடைய மகன். அடுத்த ஸ்லோகம். அர்ஜுனன் அவரது மிக பிரியமான நண்பனும் சாரதியுமான ஸ்ரீ கிருஷ்ணருடன் தமது சொந்த முகாமை அடைந்தார். பிறகு கொலை உண்ட தமது மகன்களுக்காக புலம்பிக் கொண்டிருந்த அவரது அன்பான மனைவியிடம் கொலைக்காரனை ஒப்படைத்தார். பாருங்க, அர்ஜுனன் பஸ்ல பாஸ் பண்ணிட்டாரு. இப்ப அர்ஜுனன் என்ன பண்ண போறாரு? கொண்டாடிட்டு போறாரு. அதாவது வந்து இப்ப எக்ஸாம்பிள், நம்ம பிள்ளைங்க சாவடிச்சிட்டாக்கா, நம்ம சத்தியம் பண்ணிட்டோமாக்கா, அவனுடைய தலை இல்லாமல் நம்ம பிள்ளையை கொல்லி வைக்க முடியாது என்று சொல்லிட்டு நம்ம திரும்பி தலை இல்லாம முழுசா கொண்டு போனா அவங்க என்ன ஆகும்? இந்தியா சைனா வாரெல்லாம் தோத்து போயிடுவாங்க. அப்ப அந்த பிள்ளை அந்த சடெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது பிற்பாடு போவோம், சண்டையை போடுவோம். அப்படி ஏன்னா கைகையுடைய அம்மா இந்த மாதிரி நிலைமையில் இருக்குங்க. ஸ்ரீராமாயணத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, கைகையுடைய அப்பா வந்து இந்த எறும்புகள் பேசுற பாஷை வந்து புரியும், எல்லாமே புரியுமா அவருக்கு வந்து. அப்போ ஒரு நாள் வந்து அது அது அதை பார்த்து வந்து அவர் சிரிச்சிருக்காரு. இந்த மாதிரி அப்படின்ட்டு அவங்க கைகையை கேட்டிருக்காங்க. கைகையோட அம்மா கேட்டிருக்காங்க, அதான் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று. இல்லைம்மா, இந்த மாதிரி அதுங்க பேசிச்சுங்க. அதுங்க என்ன பேசிச்சுங்க? அதுங்க பேச நான் சொல்ல முடியாது, சொன்னா என் தலை வெடிச்சிடும். அதான் தலையை வெடிச்சா பரவாயில்லை, விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு வந்து கைகையோட அம்மா சொல்றாங்க. அது ஏன் வால்மீகி அந்த ஸ்ரீராமாயணத்துல அந்த கதை பகவான் தான் கிருஷ்ண தர்மத்தை நிலைநாட்டுறார். அது நீங்க இப்போ உங்க பிள்ளை சொல்றது கேட்டாக்கா அவங்க சந்தோஷமா இருக்கும், கேட்கலன்னா கோவம் வரும். அதேதான் 42ல இருந்து 48 திரௌபதியோடைய சுபாவம், ஸ்திரீ தர்மம் பார்க்கலாம். ரொம்ப காரசாரமா இருக்கணும்னா 42 ஸ்ரீ சுத கோஸ்வாமி கூறினார், பிறகு ஒரு மிருகத்தை போல் கயிறுகளால் கட்டப்பட்டு மிகவும் அமங்கலமான கொலையை செய்துவிட்டதால் மௌனமாகவும் இருந்த அஸ்வத்தாமனை திரௌபதி நோக்கினாள். அவளது பெண் சுபாவத்தினால் நன்னடத்தை கொண்ட அவளது இயற்கையான நற்குணத்தினாலும் ஒரு பிராமணருக்குரிய மரியாதையை அவனுக்கு அவள் காட்டினாள். பாருங்க பிரபு, அமேசிங் பிரபு. இது வந்து
பையனை சாவடிச்சிட்டான், புருஷன் வந்து கூட்டிட்டு வந்து வச்சுட்டான், என்ன பண்ணலான்ட்டு. ஆனா ஸ்திரீ தர்மம் பிரபு இதுதான். அந்த லேடிஸ் பிரபு சொல்றாரு இல்லையா, லேடிஸ் முக்கியம், அந்த ஷைனஸ் ஜென்டில், நீங்க பிரபு சொல்றாரு போல இடத்துல பாகவத்துல. திரௌபதி அப்படியே புட்ரேட் பண்றாங்க. இது வந்து சத்தியுகத்தில் நடந்தது, இது வந்து துவாபர யுகம் இறுதியில நடந்த கதை. இது வந்து திரௌபதிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல, குரு புருஷனுடைய குரு. ஆனாலும் என்ன அது பிரபு சொல்ல நல்ல பாயிண்ட். என்ன பாயிண்ட்னாக்கா, புருஷனுக்கு எதெல்லாம் எதுவோ அதுதான் மனைவிக்கு. இதுக்கு மேல இதுதான் உன்னுடைய குலம்னு வந்து ஜனக மகாராஜ் வந்து சீதைகிட்ட சொல்றாரு, தெரியுமா உங்களுக்கு? அப்போ திரௌபதி என்ன பண்றாங்க, ஹஸ்பண்டோடைய ஃபேமிலி தான் அவங்களுக்கு எல்லாமே. இதுதான் பிரபு ஸ்திரீ தர்மம். இட்ஸ் அமேசிங். திஸ் பாயிண்ட்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆச்சரியம் வளர்க்குறாங்க. பட் இட்ஸ் வெரி ஹெவி. பட் குட் போட்டு அஸ்வத்தாமன் கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பதை அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. மேலும் கற்புடைய பெண் என்பதால் அவள் கூறினால், அவர் ஒரு பிராமணர், தமது ஆன்மீக குரு, எனவே அவரை விட்டு விடுங்கள். Yes, so I mean, if you following is really touching on ஒரு சீன். அது வந்து சொல்றாரு, திரௌபதி வந்து she could சொல்றாரு she could not tolerate. என்ன தமிழ் என்ன சொல்றாரு, டிரான்ஸ்லேட் பண்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் லைன், சகித்துக் கொள்ள முடியல. எதனால? பையனை கொன்ன, அவனை கொல்லாததுனால இல்ல, அந்த கொலகாரனை கட்டுறதுனால. பிராமணன், துரோணருடைய மகன், நீங்க எப்படி இப்படி செய்யலாம்? அந்த ஆதங்கம். பிரபு சொல்றாரு பிற்பாட்டுல, in spite of all this, Draupadi desired that Aswatthama be released at once, and it was all same a good sentiment for her. This means a devotee of the Lord can tolerate all sorts of tribulation personally, but still such devotees are never unkind to others. Devotee. ஏன்னா அர்ஜுனன் வந்து சிறந்த டிவோட்டி, நம்ம முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்துட்டோம். அப்ப அர்ஜுனனுடைய சம்சாரம் எப்படி இருக்கணும்? ஏன்னா அர்ஜுனுடைய அடிச்சவற்றை வந்து அவங்க பின்பற்றாங்க. அப்போ லேடிஸ்னாலே வந்து ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு அரவணைப்பு, ஒரு பாதுகாப்புல இருக்கணும். பிரபு சொல்றாரு, ஒரு முறையில சொல்றாரு முடியாது. பிரபு சொல்றாரு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற. பிரபு சொல்றாரு, நடு சமயத்துல ஒரு பையன் ஒண்டியா நடந்து போக முடியும், ஒரு பொண்ணு நடந்து போக முடியுமா? பிரபு கேட்கிறாரு. இது இப்பயும் அது அப்ளிகபிள் தான் பிரபு. நீங்க என்னதான் ஈக்குவாலிட்டி பேசினாலும் இது இஸ் அப்ளிகபிள் நவ். சோ பிரபு இஸ் மென்ஷனிங் திஸ். அப்போ என்ன பாயிண்ட்னாக்கா, இதுதான் ஸ்ரீ தர்மம். பிரபு வந்து ஒரு கடிதத்தை சொல்றாரு, சைல்ட் வர்ஷிப் இஸ் ஒரு ரியல் டேட்டி வர்ஷிப். பிரபு சொல்றாரு, அவங்களுடைய பிரபு சீடர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. கடிதம் பிரபு ரிப்ளை பண்றாரு, குழந்தையை பார்த்துக்கிறது தாமா உன்னுடைய முதல் கடமை. பிரபு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அடுத்து 44. துரோணாச்சாரியரின் கருணையால் தான் நீங்கள் வில்வித்தையும் ஆயுதங்களை கட்டுப்படுத்த ரகசியங்கள் கலைகளையும் கற்றறிந்தீர்கள். இப்ப என்ன நடக்க போகுதுனாக்கா, ஏன் சாக அடிக்கணும்னு வந்து கிருஷ்ணன் சொல்லிட்டாரு, ஏன் சாக அடிக்க கூடாதுன்னு திரௌபதி கவுண்டர் பண்ண போறாங்க. இப்ப முதல்ல என்ன சொல்றாரு, குருவுக்கு கொஞ்சம் நன்றி கடன் நடந்திருக்கு அர்ஜுனா, அவருடைய குரு எல்லாம் செய்யக்கூடாது. அடுத்து 45 சொல்றாரு, மகன் என்பவன் வந்து அப்பாவுடைய ஒரு பிரதிநிதி. கிருப்பினாக்கா துரோணருடைய சம்சாரம், கிருபாச்சாரியனுடைய சகோதரி. அவனும் உயிரோடு இருக்கிறாங்க, துரோணரும் இல்ல. அப்ப அவங்களுக்கு யார் பாதுகாப்பு? நிலைமை இது யாரு? திரௌபதி வந்து அர்ஜுனனுக்கு ஞாபகப்படுத்துறாங்க அதெல்லாம். ஓகே, 45 46 நீங்க பாத்தீங்கன்னா மத்தஜி புரியுதா? ரொம்ப சீக்கிரமா போறேன். ஓகேயா? ஒரு கதை தான், பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் பூந்தா வெளியாக முடியாது. அப்புறம் 46 படிக்கும் போது நல்லா அழகாக கேட்பாரு. மத கொள்கைகளை அறிந்த பேர் அதிர்ஷ்டம் வாய்ந்தவரே, எப்பொழுதும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கௌரவமான குடும்பத்தினருக்கு
வருத்தத்தை விளைவிப்பது உங்களுக்கு நல்லதல்ல. பாருங்க சொல்றாங்க, most fortunate one must know the principle of religion is not going to cause grief to glorious family member. உங்க மரியாதை தக்க குடும்பத்துக்கு நீங்க வந்து களங்கம் ஏற்படுத்த கூடாது என்றது சொல்றது யாரு பிரபு? இது வந்து பிரபு இல்ல, மாதாஜி சொல்றாங்க. அதுதான் சீக்கிரம் பிரபு 47 படிங்க. என் தலைவா, துரோணாச்சாரியரின் மனைவியும் என்னை போல் அழ வைக்காதீர்கள். என்ன அவமானம் வந்துச்சோ அவளுக்கு வரணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன். ஆனா திரௌபதி என்ன சொல்றாங்க, அது வேண்டாம், என் நிலைமை மற்றொரு பெண்ணுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. Yeah, Prabhupada is explaining this. Prabhupada is putting the words there. நான் சும்மா சொல்றது 48. குலநடக்கத்தில் கட்டுப்பாடற்ற அரசாளும் குலத்தினர் பிராமணர் குலத்தினருக்கு தீங்கிழைத்து அவர்களை மூட்டுவர்களால் அந்த கோபத்தை அரசு குடும்பம் முழுவதுமே எரித்து அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்திவிடும். இங்க வந்து திரௌபதியோடைய சாஸ்திர ஞானத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா சத்திரியர்கள் வந்து ரொம்ப பலசாலிகள், என்ன வேணா செய்யலாம். சத்திரியோட உயர்ந்தவர்கள் வந்து பிராமணர்கள். திரௌபதிக்கு எந்த அளவுக்கு தர்மம் தெரியுது நம்ம வந்து இதுல இருந்தே பார்க்கலாம். நீ என்னதான் சக்தி வாய்ந்தவா இருந்தாலும் பிராமணர்களை வந்து நம்ம வந்து மரியாதை தக்கக்கூடியவர்கள், இதை நீ செய்யக்கூடாது அர்ஜுனா என்று வந்து அங்க சொல்றாங்க. 49 ஸ்ரீ சுதகோஸ்வாமி கூறினார், பிராமணர்களே, மத கொள்கைகளுக்கு இசைந்தவையும் நியாயமென நிரூபிக்கப்பட்டவையும் பெருமை மிக்கவையும் கருணை மற்றும் சமத்துவம் நிறைந்தவையும் மற்றும் வஞ்சகம் இல்லாதவையுமான அரசியின் கூற்றுகளை யுதிஷ்டிர மகாராஜன் முழுமையாக ஆதரித்தார். இப்ப எப்படி இந்த கதையை போது நீங்க பார்க்கணும். சத்திரியன் அர்ஜுனன் வந்து சிறந்த வில்லாளி, திரௌபதி வந்து சிறந்த ஸ்திரீ. அந்த குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நற்குணம் படைத்தவர் வந்து யுதிஷ்டிர மகாராஜா. கிருஷ்ணன் அப்படியே கொண்டு போறாரு, சுதகோசம் அப்படியே கதையை கொண்டு போறாரு. அதாவது திரௌபதிக்கு இந்த நல்ல குணங்கள்லாம் எல்லாருமே தர்மத்தை ஃபாலோ பண்ணாலும் அவங்க குடும்பத்துல யுதிஷ்டிர மகாராஜா தான் அதனுடைய அஸ்திவாரம். அதுதான் அப்ப யுதிஷ்டிர மகாராஜா சொல்றாரு, திரௌபதி நீ சொல்றதுதான் குட், உத்தமம், நீ தான் பகவதி ஸ்திரீ. ஓகே 50 நகுலன் மற்றும் சகாதேவன் மேலும் சாத்யகி அர்ஜுனன் தேவகி புத்திரனான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பெண்கள் மற்றும் பிறர் ஆகிய அனைவருமே ஏக மனதாக அரசரின் கருத்தை ஆதரித்தனர். இது இந்த ஸ்லோகத்துல நமக்கு என்ன புரியுது? ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல இருக்கு. என்ன புரியுது? குடும்ப தலைவர், நாட்டு தலைவர் என்ன சொல்றாரோ அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதான் குறிப்பா நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜா தான் அந்த இடத்துக்கே இப்ப ஹெட். அவர் சொல்றதுக்கு வந்து பல பேருக்கு பல இது இருக்கலாம், கருத்து இருக்கலாம், எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இங்க பாருங்க, நகுல, சகாதேவா, சாத்யகி, அர்ஜுனா, கிருஷ்ணா, அந்த பெண்கள், கிருஷ்ணர் கூட அதை ஒத்துக்கிறாரு என்று நம்ம வந்து 50வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். 51 ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, யாரா? பீமன். பீமன் வந்து படிச்சிருக்கோம் நீட்டா. ஆயினும் பீமன் அதற்கு சம்மதிக்கவில்லை. சுயநலனுக்காகவோ அல்லது தலைவனின் நன்மைக்காகவோ கூட அதை செய்யாமல் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை கோபத்துடன் கொலை செய்வதனான இந்த குற்றவாளியை கொன்று விடும்படி பீமன் கூறினார். அப்போ பீமன் என்ன சொல்றாரு? நீங்க நல்லவங்க தான், நான் அவன் நல்லவன்ல விட முடியாது. அப்ப என்ன பாயிண்ட் கொண்டு போறாங்கனாக்கா, அவனை ஒரு தண்டனைக்கு ஆளாக்கணும். அதுதான் பாயிண்ட் கொண்டு போறாங்க. இப்ப எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அவன் திருப்பி செஞ்சானா, இப்ப அவனுக்கு ஒரு தண்டனை கொண்டு போனா பீமன் வந்து பீமன் கதாபாத்திரத்துல மூலியமா வந்து சுதகோசமே நாங்க சொல்றாங்க. அப்புறம் 52 சத்வர்புஜ 4 கரங்களை கொண்ட மூர்த்தியான பரமபுருஷ பகவான் பீமம்
திரௌபதி முதலானவர்களின் வார்த்தைகளை கேட்ட பின் அவரது பிரிய நண்பனான அர்ஜுனனின் முகத்தை நோக்கியவாறு நகைப்பது போலே பேசத் துவங்கினார். கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அர்ஜுனனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அவர் சிரிச்சாருன்னா என்னமோ பெருசா ஒரு மேட்டர் இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம். 53 பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஒரு பிராமணரின் நண்பனை கொல்லக்கூடாது, ஆனால் அவன் வலியதக்கவனாக இருந்தால் அவனை கொல்லதான் வேண்டும். இத்தீர்ப்புகள் அனைத்தும் சாஸ்திரங்களில் உள்ளன, அவற்றை ஏற்ப நீ செய்யப்பட வேண்டும். உன் மனைவிக்கு நீ அளித்த வாக்குறுதியை நீ காப்பாற்ற வேண்டும். அதே சமயம் பீமசேனனையும் என்னையும் கூட நீ திருப்திப்படுத்த வேண்டும். எப்படி பிரபு? திரௌபதியும் திருப்திப்படுத்தணும், யுதிஷ்டிரனையும் திருப்திப்படுத்தணும், பீமனை பீமனையும் திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணனையும் திருப்திப்படுத்தணும், பொண்டாட்டியும் திருப்திப்படுத்தணும், அம்மாவும் திருப்திப்படுத்தணும், மாமியாரும் திருப்திப்படுத்தணும். எப்படி? அதுக்குதான் இங்க புத்தி கூர்மை தேவைப்படுது. அர்ஜுனனுக்கு நிறையவே இருக்குங்க. அது வந்து அதை எப்படி காமிக்கிறாரு நம்ம பார்க்கணும். அப்ப திரௌபதியும் திருப்தி பண்ணணும், முக்கியமா கிருஷ்ணரையும் திருப்தி பண்ணணும், யுதிஷ்டிர மகாராஜாவும் திருப்தி பண்ணணும், பீமனும் திருப்தி பண்ணணும். ஓகே, என்ன பண்றாரு? 55 இரு பொருளும் படி உத்தரவுகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட பகவானின் உள் எண்ணத்தை அர்ஜுனனால் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறாக அர்ஜுனன் அஸ்வத்தாமனின் தலையில் இருந்த முடி மற்றும் மணி ஆகிய இரண்டுமே தனது வாளால் வெட்டெறிந்தார். ஏன்னா இந்த மாதிரி உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவமானம் என்பது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அடி. அவங்களுக்கு உயிர் போன மாதிரி, செத்த பணம். அர்ஜுனன் எவ்வளவு ஸ்மார்ட்டா செய்யறாரு பாருங்க. அப்போ அவருடைய முடி, அவர் இருக்கக்கூடிய அவருடைய மணி, அதை வந்து வெட்டி எறிய வேண்டும். அப்போ இங்க விஷ்ணு சக்கர தாக்கூர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு. ஏன் வந்து அந்த நேரத்துல வந்து அர்ஜுனன் வந்து அந்த அர்ஜுனன், கிருஷ்ணர் இவர்கள்லாம் வந்து அஸ்வத்தாமனை சாகடிக்கலனாக்கா, ஏன்னா அவன் கையில வந்து அப்பொழுது ஆயுதம் கிடையாது, ஆயுதம் இல்லாமல் இருக்காரு. அதனால நீ வந்து அவனை சாகடிக்க கூடாது. அடுத்து 56 குழந்தைகளை கொன்றதால் அஸ்வத்தாமன் ஏற்கனவே உடலின் ஒளிவை இழந்து விட்டவனாக இருக்கிறான். இப்பொழுது தலையில் உள்ள மணியை இழந்தாலே இன்னும் அதீத பலத்தை அவன் இழந்து விட்டவனாவான். இவ்வாறாக கட்ட வீழ்த்து விடப்பட்ட அவன் முகாமிலிருந்து வெளியே துரத்தப்பட்டான். ஏன்னா முதல்ல அவன் பிராமணனாலே பிரம்ம தேஜஸ் தான் ரொம்ப முக்கியம். அதர்மத்துக்கு போனானா பிரம்ம தேஜஸ் போச்சு அவனுக்கு. அப்புறம் முடியும் எடுத்துட்டாரு, மணியும் கட்டிட்டாரு, அதையும் எடுத்துட்டாரு. அஸ்வத்தாமனுக்கு வந்து அந்த ஆமா ஜெனரலி வந்து நடைப்பணமா ஆக்கிட்டாங்க அவனுக்கு வந்து எந்த ஒரு ஆப்பியரன்ஸ் எல்லாம் ஆக்கிட்டாங்க. அப்போ இங்க வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, இவன் வந்து உடனடியா வந்து தூக்கி வெளியே போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 57 தலைமுடியை கத்தரிப்பது, செல்வத்தை பறிமுதல் செய்வது மற்றும் வசிப்படத்திலிருந்து வெளியேற்றுவது ஆகியவையே ஒரு பிராமணரின் உறவினருக்கு விதிக்கப்படும் தண்டனைகளாகும். உடலை கொள்வதை பற்றிய உத்தரவு எதுவும் அளிக்கப்படவில்லை. அப்போ சத்திரியனுக்கு வேற தர்மம், பிராமணனுக்கு வேற தர்மம். பிராமணனை அவமானப்படுத்தி விட்டுட்டாலே பெரிய அவனுக்கு வந்து என்ன சொல்றது, செத்த அந்த மாதிரி வந்து கிருஷ்ணனுடைய வாக்கு தான் வந்து. அடுத்து கடைசி ஸ்லோகம் படிக்கிறது தான். அதன் பிறகு பாண்டு புத்திரர்களும் திரௌபதியும் புத்திர சோகம் மேலோங்க அவர்களது இறந்த உறவினர்களின் உடல்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளான சடங்குகளை செய்தனர். அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, அஸ்வத்தாமனை வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க, ஆனா சாகடிக்கல. ஆனா கொடுத்த தண்டனை வந்து அவன் வந்து செத்த பணத்துக்கு சமமாக வந்து எல்லாரும் சேர்ந்து அவனை அங்க
ஆக்கிட்டாங்க. அப்போ அப்புறம் என்ன பண்றாங்க, அடுத்து அந்த இறந்து போன பிள்ளைகளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய அந்த காரியங்கள்லாம் செய்யறதுக்கு இந்த பாண்டவர்கள் வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் 8வது ஸ்லோகத்துல என்ன ஆகுனாக்கா, இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு அவங்க திருப்பியும் வந்து அவங்கள தூய்மை அடைஞ்சிட்டு அவங்க பேசுறாங்க. அப்புறம் உத்தரை கிருஷ்ணன் வந்து அங்கிருந்து துவாரகைக்கு திருப்பி கிளம்புவாரு. துவாரகைக்கு திருப்பி கிளம்பும் போது திடீர்னு உத்தரை வந்து அங்க வந்து ஓடியாருவாங்க. கிருஷ்ணான்ட்டு ஏன் ஓடியாடுறாங்க அடுத்த வாரம் பார்ப்போம். ஒண்ணு வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர் 8. ஏன்னா குந்தி மகாராணியோட பிரேயர்ஸ் வந்து அதெல்லாம் அங்கதான் வரும். நிறைய ஜீவகோஸ்வாமி எடுக்கிறாரு, ஸ்ரீதர சுவாமி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. விஸ்வசங்கர டாக்கூர் பிரபுபாதர் நிறைய கமெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு. ஸோ நம்ம அது கண்டிப்பாக குந்தி பிரேயர்ஸ் வந்து 2 வாரமாச்சும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் எனிவே இன்னைக்குள்ள கிளாஸ் வந்து இவ்வளோ தான். நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் Canto 1 சாப்டர் 7வது அத்தியாயம் முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் 8வது அத்தியாயம். அது 8வது அத்தியாயம் வந்து 3 வாரமாச்சும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா கமெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க ஆச்சாரியர்கள். ஓகே, ஸோ நம்ம ஒரு ரீகேப் பண்ணலாமா? ஏன்னா நம்ம எத்தனையோ வாரமா பார்க்கல, ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ரீமத் பாகவதம் வந்து முதல் அத்தியாயத்துல வந்து எங்க ஆரம்பிக்குதுனாக்கா 6 கேள்விகள் வந்து கேட்கப்படுகிறது. ஓகே, முதல் கேள்வி என்னன்னாக்கா, இந்த உலகத்துல வாழ்றவங்களுக்கு வந்து எதிரா சிறந்த வழி, எதுதான் உத்தமமான கதி, அடுத்து ஏன் கிருஷ்ணர் அவதாரம் பண்றார், அவருடைய புருஷ அவதாரங்களை பத்தி, அவருடைய லீலா அவதாரங்களை பத்தி, கிருஷ்ணர் காலமிட்ட பிற்பாடு தர்மம் எங்க அடைக்கலம் பெற்றது. இதுதான் 6 கேள்வி முதல் அத்தியாயத்துல. 2வது 3வது அத்தியாயத்துல வந்து இதற்கான பதில்கள், அதாவது என்ன ஸ்லோகம் அது, ஆயுதுக்கு அப்பிரதிஹாத்தா பக்தி அலோக்சஜனுக்கு பக்தி செய்யறது தான் அது உன்னதமான விஷயம். எல்லாருக்கும் அதுதான் கடமை. எல்லா சாஸ்திரத்துடைய சாரம் என்னன்னாக்கா, வாசுதேவி பகவதி பக்தி யோக பிரயோஜனா ஜனயதி ஆசு வைராக்கியம் என்ற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். பகவான் வாசுதேவனுக்கு பக்தி செய்யறது 2. 3வது ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து அவதாரம் பண்றார் என்றால் நல்லவங்களை காப்பாத்துறதுக்காக என்ற ஒரு பாயிண்ட் பார்த்தேன். 4வது பகவானுடைய புருஷ அவதாரங்கள் நம்ம வந்து ரொம்ப நீட்டா பேசியிருக்கிறோம். அதாவது வந்து பகவான் வந்து அங்க மகாவிஷ்ணு, காரணரக்ஷா விஷ்ணு, அந்த காரணரக்ஷா விஷ்ணுல இருந்து அந்த அவருடைய அந்த என்ன சொல்றது, அது அந்த இதுல அந்த துவாரங்கள்ல இருந்து எண்ணிலற்ற பிரபஞ்சங்கள் தோன்றப்படுகிறது. அந்த எல்லா பிரபஞ்சத்திலும் வந்து கர்ப்பரக்ஷாய் விஷ்ணுவை படுக்கிறார். அடுத்து என்ன பண்றாரு, பாதி உலகத்தை வந்து தண்ணியால் அவர் வேர்வையாலே நிரப்பி அதற்கு மேல அவருக்கு படுத்து, அதற்கப்புறம் என்ன பண்றாங்க, ஜீவராசிகள்லாம் அந்தந்த யூனிவர்ஸ்ல வந்து படைக்கப்படுகிறது. அந்த படைக்கப்பட்ட அந்த ஜீவராசிகளின் ஹிருதயத்துல யாரு போறா, சிரோரக்ஷாய் விஷ்ணு பரமாத்மாவை போய் எல்லாருடைய ஹிருதயத்திலும் வந்து உட்கார்றாரு. இது வந்து புருஷ அவதாரங்கள். அடுத்து பகவானுடைய லீலாவதாரங்களை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். பகவான் முக்கியமா வந்து 22 லீலாவதாரங்கள் குறித்து வந்து ஸ்ரீ பாகவத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த லீலாவதாரங்கள் வந்து கிருஷ்ணரும் வந்து அது வருவாரு. ஆனா கிருஷ்ணர் வந்து லீலாவதாரத்துல, ஏன்னா இந்த லீலாவதாரங்கள்லாம் எங்க இருந்து வரும்னாக்கா சிரோரக்ஷாய் விஷ்ணு தான் வரும் அப்படின்னு ரொம்ப சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வரும்பொழுது கிருஷ்ணரும் அப்படி வரார். அப்ப இந்த கிருஷ்ணரும் இந்த லீலாவதாரத்துல ஒண்ணுதானா என்று கேட்டா இல்ல. என்ன ஸ்லோகம் அது ஞாபகம் இருக்கு, ஏதேசாம் சகலா புருஷா கிருஷ்ணாஸ்து தூ பகவான் ஸ்வயம். ஏதேசாம் சகலா புருஷா, இவங்க எல்லாமே வந்து இந்த புருஷாவதாரங்களுடைய தோற்றம் தான். கிருஷ்ணரும் தூ ஆனால் ஸ்வயம் பகவான் இந்திராதி வியாக்குலம் லோகே மிருதயந்தம் யுகே யுகே. வந்து அந்த 2 வார்த்தைக்கு நம்ம அர்த்தமே பார்க்கல, அதுக்கு மேல 2க்கே 1.5 மணி நேரம் போயிடுச்சு. பட் எனிவே அதுதான் வந்து அங்க வராரு. அப்புறம் வந்து 5வது இது வந்து பகவான் லீலா அவதாரங்கள். 6வது வந்து தர்மம் எங்கடா அலைக்கணம் பெற்று கிருஷ்ண காலம்பத்துக்கு அப்புறம்னாக்கா ஸ்ரீமத் பாகவதம். இதோட வந்து நம்மளுக்கு வந்து 3வது அத்தியாயம் வந்து முடியும். 3வது அத்தியாயம் முடிந்த உடனே 4வது அத்தியாயத்துல வந்து மீண்டும் வந்து சவுனகாதி ரிஷிகள் வந்து சுதகோஸ்வாமி
பிரசாதத்தை போடுங்க பிரபு, போதும் பிரபுன்னு சொல்லாமல் பிரபு சொல்றாங்க. இதுதான் அவர் கேட்கிறவனுடைய ஆர்வம் என்று பிரபு சொல்றது பிரபாங்க. அங்க என்ன பண்றாங்க, நாரதர் மீண்டும் சில கேள்விகள் கேட்கிறாங்க. முதல் கேள்வி என்ன, ஸ்ரீமத் பாகவதோடைய ஒரு வரலாறு. ஏன்னா ஏன் கேட்கிறாங்கனாக்கா, பகவான் மறைந்ததுக்கு அப்புறம் தர்மம் எங்க அடைக்கலம் பெற்ற ஸ்ரீமத் பாகவதம். அப்ப அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பிக் பண்றாங்க. ஸ்ரீமத் பாகவதம் வரலாறு, வியாசருக்கு எப்படி ஒரு தூண்டுதல் வருது பாகவத்தை எழுதுறதுக்கு 2. 3வது சுகதேவ கோஸ்வாமியுடைய ஒரு வரலாறு, 3வது கேள்வி. 4வது பரீட்சித் மகாராஜாவுடைய அவதாரம், பிறப்பு. 5வது பரீட்சித் மகாராஜாவுடைய செயல்கள். 5 கேள்வி கேட்கிறாங்க. இந்த 5 கேள்விக்கு தான் நம்ம 4, 5, 6, 7, 4, 5, 6 இந்த 3ல நம்ம என்ன பார்த்தோம்னா, முக்கியமா நாரத முனிவரும் வியாசதேவரும். அப்ப ஸ்ரீமத் பாகவதோடைய வரலாறையும் பார்த்தோம். அப்ப வியாசர் யார் தூண்டுதல் கொடுக்குறா, நாரத முனி. அதே நம்ம 4, 5, 6ல நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம 7வது அத்தியாயத்துல இருக்கோம். 7வது அத்தியாயம் ஆரம்பத்துல சுகதேவ கோஸ்வாமியோடைய ஒரு சிறு குறிப்புகளை நம்ம பார்த்தோம், அவருடைய நிலையை பார்த்தோம். இப்ப நம்ம பரீட்சித் இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவும் எப்படி சந்திச்சாங்க? ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி ஒரு வீட்டுல பால் கறக்கிற நேரத்துக்கு மேல நிக்காதவர். பரீட்சித் மகாராஜா பெரிய மன்னன், ரெண்டுக்குமே ஒண்ணுமே சேராது. இந்தியா சைனாவோட தலைகிலையா இருக்குது. இந்தியா சைனாவோட மோசமான 2 கேரக்டர்ஸ் ஒண்ணு சேருது. ஏன்? நடுவில் யாரா இருக்கிறாங்க? கிருஷ்ணன் இருக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணன் நடுவில் வச்சுமா சைனா பாகிஸ்தான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடலாம், பிரச்சனை இல்லை. அதான் பாயிண்ட். அப்போ அந்த மாதிரி 7வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். இப்ப 8வது அத்தியாயத்துக்கு மேலதான் கிருஷ்ணருடைய ரொம்ப அழகா இருக்கும் அந்த குந்தியோடைய பிரேயர்ஸ். அதுக்கப்புறம் 9, 10 நம்ம போகலாம். ஓகே ஓகே 9, 5 சொன்னாப்ப நம்ம இன்னைக்கு சாப்டர் 7 முடிச்சிட்டோம். புரிஞ்சிச்சிங்களா எல்லாம் கரெக்டா? ஓகே, புரிஞ்சா சந்தோஷம். ஓகே, any questions, comments? சொல்லுங்க.